அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வேணா எதுக்கு நீ என்ன திட்ட போறியா அப்படின்னு. இந்த திட்ல ரசிகண்ணு அப்படின்னா நான் சொன்ன வேணாம் நீ என்ன திட்டுவ அப்படின்னு. இல்ல திட்ட மாட்டேன் ஆட் பண்ணிக்கோ. அப்ப ஆட் பண்ணி என்ன ஆயிடுக்கிறோமோ அது கிரேட் காலியம் அடப்பாவி. அதேதான் அந்த ஐடியில இருந்துட்டு நானும் சொல்லாத நீ இந்த ஐடியில இன்வைட் பண்ணா வரமாட்டாங்க. அப்புறம் நீ ஜென்ரல் ஐடி லாகின் பண்ணி இன்வைட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. நான் கூப்பிட்டா அவன் நான் இருந்தாதான் வருவாங்க, அந்த ஐடி இருந்தாலும் மைக் பிடிக்க மாட்டாங்க. ஓகே நீ இன்வைட்னாலும் பண்ணு அப்படின்னா இன்வைட் பண்ணி ஏனோ கட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பண்ணல. கெஞ்சி அப்புறம் ஆட் பண்ணேன்டா. கெஞ்சி கேட்டான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பேசினா என்ன எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படி இப்படி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டான் என்ன தெரியுமா, என்னடி என்ன மேடம் டீலாம் கூப்பிடல, பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தா தானே பிடிக்கும். என்ன மேடம் டிஸ்பிளேல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, யார புதுசா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் ஆரம்பிச்சிட்டியா நீ வேலைய அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சுட்டான். அப்போ பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியாங்க கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கான் அவன் அப்படின்னு. அப்புறம் நான் ஓகே இப்படியே பேசிட்டே இரு, அம்கோனோ இக்னோயின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்றதுக்கு முன்னாடி எப்ப உட்காராது அப்படின்னு பண்ண திரும்ப ஆட் பண்ண சொல்லி இன்விடேஷன் கொடுத்துட்டே இருக்கான். மேரேஜ் கான்ஃபரன்ஸ்ல இருந்தா இன்வைட் பண்ணி அப்படின்னா மேரேஜ் இன்வைட் பண்ணிட்டாங்க. இது நம்பிக்கையோட தாங்கி பேசி இன்வைட் பண்ண இல்ல இங்க வர்றதுல முக்காசி இந்த புருஷன் மேல விட்டுட்டு 4-5 பிள்ளைங்களை பெத்திட்டு இருக்கிறதுல வர்றது. அது இந்த கதையில கேளுங்க, சிரிப்பு ஓகே. அதுல கதையில கேளுங்க, பொண்ணுங்க நாளைக்கு கிளர்ட்டு எல்லாமே கதையில கேளுங்க. போறேன் அவனை போய் சாவ சொன்னேன்னு சொல்லு. காத்தால என்ன தெரியுமா, ரெஜிய கூப்பிட போறேன்னு சொன்ன உடனே நிறைய அப்படியே அவன் வரானா எனக்கு காப்பு வச்சிருவா நான் கிளம்புறேன்னு சொன்னான்னு தெரியுமா. என்ன விஷயம் அதான் டி டிராகி. இருக்கீங்களா? அந்த திரும்ப அடிச்சிங்களா இல்லையா? அப்படி நீங்க என்னென்னமோ புதுச ஆரம்பிச்சிட்டான். போய் தூங்குதா அப்படின்னா நீ வா நான் தூங்குறான் அப்படின்றான். என்னமோ அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற மெசேஜ் விட அவன் மப்பில இருக்கான். நீ கிராஸ் பாத்தியா ஓவரா கடலை போட்டுருந்தான். எப்படி 4 பொண்ணுங்க பிஎம்ஐ போட்டுட்டு இங்க வர்ற எல்லாரையும் பத்தியே பேசிட்டு இருக்காள சோ அவளுக்கு இணைப்பு அவளுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டா நம்மளுக்கு அதொன்னும் தெரியாது. அதனால இணைப்பு அவளுக்கு ஏன்னா நம்ம யாவுச்சாட்ல இவ்வளவு காலம் இருக்கிறோம்னு சொன்னால் இன்று வரைக்கும் இருக்கிறோம்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன. சோ நீங்க அந்த முட்டாள்தனமா போய் பிஎம் போட்டு இந்த எல்லாம் கயக்க கூடாது, கக்கா பழக்கம் ஓகே. இப்ப எல்லாம் கயக்க கூடாது. இப்ப என்னன்னு போற என்ன பத்தி காய்ச்சி கொஞ்சம் பாருங்க. ஐயோ அவ என்ன பத்தி காய்ச்சி போட்டு நிப்பாடுற ஓகே ஓகே. என்ன சொல்ல வந்தேன்னா அதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு ஃபியான்சி கிட்ட பேசிட்டு இருக்க போது என்ன பேசுற அது ஏது பேசுற வெக்கமா இருக்குப்பா போலப்பா. ஐயோ டிஜி வெக்கப்படுற டிஜி சண்டை போட்டு கேட்டு பாத்துருக்குற டிஜி வெக்கப்பட்டு நான் பார்த்ததும் இல்லை. அந்த துணி ஆக்கி நான் உன்னை எப்படி வெக்கப்பட வைக்கிறான்றத பாக்கணும். அதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்னு ஒண்ணு வந்துட்டாக்கா வெக்கம் தானா வரும். ஓகேயா எப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனா சண்டை போட போது இன்னைக்கு ஷான் கிட்ட சண்டை போடுறது வெக்கம் எல்லாம் ஒண்ணு வரல. ஷான் என் ஃப்ரெண்டா போயிட்டான் டிஜி. இதே வேற எப்பனாவது இன்னைக்கு இருந்திருக்கணும், அப்ப இருந்திருக்கும். அதே கந்தல் ஆயிருக்கும் அவனுக்கு. டிஜி எனக்கு ஒரு டவுட் டிஜி, நீ ஷான் கிட்ட சண்டை போடுறப்போ சாட் ரூம் சண்டை மாதிரியா இல்ல வாடா போடா நாய் ஒருக்கி சண்டையா? சாட் ரூம் சண்டை இருந்தது. அப்போ பேஷன் யார் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? கிராஸ் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில அங்க ஒருத்தன் உட்காந்துலாம் படுபாவி. அவன் எப்ப கேர்ள் வாய திறப்பா எப்ப ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒத்த கால நிப்பான். தெரு பொறுக்கி அவன் யாரு I don't want to say the name, but அவன் இருந்திருக்கான், அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கான். ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறான்?
இல்ல 1 செகண்ட். ரெஜி, இந்த கான்சி தானே சொல்லுடி, யாருடி இங்க? இப்போ ஜெலசி டென்ரல் நீ 4 பேர் தான் தெரிஞ்சவங்க. ஷூட் பொண்ணு அசல் இது பழைய மாட்டா, மீதி இருக்கிறது தீப்திகா, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. நானும் புதுசுதான்டா. சொல்லுடி, பேரு சொல்லுடி. Oh my gosh, okay. The great Lankies. நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். அவன் கிடக்குறான், அவன் இருக்கேன். இப்படிதான் நானும் மாமியும் ஒரு வாட்டி பூஜி பொறுக்கின்னு ஒரு ஐடி இருக்கோம்ல, அவனை திட்டணும் மாத்தி அன்னைக்குதான் சான்ஸ்லயே நான் வந்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அவனை கிரேட் ஹங்கீஸுக்கு பேச தெரியல. ஆனா இந்த தேவடியால் 4 பேரும் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு அவன்ட பூல் இப்படி பூல் அப்படின்னு பேசிட்டு இருக்காள. இது அப்படி இருக்கு வந்து. ஸோ அந்த ரெஸ்டன்ட் லெவல் பாவம் வந்து அவளை இனிமேலும் இந்த மெயின் ரூம்ல எங்கேயுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு அவளுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அது மேலும் இங்க பேச முடியாது. அவள் இங்க ஒரு சவுண்டு விட்டாலன்னா அவள் லைஃப் டைமா நாரிடுவாள் வந்து. ஸோ அப்படிக்கான பிரச்சனை இருக்கு மக்களே. ஸோ நீங்க இந்த கான்ஃபரன்ஸ்ல போட்டு கேட்டு இந்த கண்டென்ட் அப்படிலாம் பேசக்கூடாது வந்து. நம்மட நேம நீங்க இங்க இழுத்தீங்கன்னால எங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி வந்துடும் வந்து. சிஸ்டங்கள் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நம்மட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வந்து நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்மட பேரை இழுக்காம நீங்க காய்ச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சேஃப்டி வந்து. இல்லைன்னு சொன்னா நம்ம பேரை இழுத்தீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வந்து. ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம் வந்து, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது சொல்லப்போ 40 நிமிஷம் ரெக்கார்ட். இனிமே நீ வாய திறப்ப, நீ பேசுவ, இதுல இருந்து நீ ஊமையா ஆக கட்டுவாங்க. இந்த அர்க்கினிய கேட்டா கூட சொல்லுவாங்க வந்து. அர்க்கினிய கூட தெரியும் சீஃபா போயிட்டு. ஸோ அர்க்கினி வாங்க, அர்க்கினி பேக்ல வாங்க. ஆஹா, திடீரென்று ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யலாம்னு சொல்லி நைட்ல உட்காந்துருந்தேன் 4 மணிக்கு வாங்கி கொடுத்தேன். இது நேற்று சாடக்ஸ் கேர்ள் ஒன்று வந்து சொல்லி விட்டு இருந்தேன். அதுதானே அது அந்த கம்யூனிட்டி பேமாளி தானே அது பொட்டை ஐடி வந்து இந்த 4 பொட்டைங்க ஒன்றை பார்த்து காஞ்ச கருவாடை மாதிரி இருக்கு. ஒன்று வந்து புருஷனை விட்டு 7 வயசு புள்ள, மற்றது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவள் தீப்திகா என்னவளை பார்த்தா வந்து எங்க இஞ்சி இந்த குரங்க மாதிரி. அந்த 4 வந்து கான்ஃபியூஸ் போட்டு பற்றி பேசுற அளவுக்கு வருதுன்னா நீ யோசிச்சு பாரு மச்சி, விளங்குச்சா? ஸோ அவ்வளவே காண கிடைக்கல மச்சி. மெயின் ரூம்ல வந்து அந்த கொடுக்கலாமண்டா ஒருதையும் மாட்டேங்கிறாள் மச்சி. இன்னொன்று சொல்லணும், ஒன்று பிஎம்ல சொல்றாரு. மிஸ் சினோவு வட்டிசு லாமோவு. ஐயோ இந்த ரூம்ல என்ன நடக்குது? லங்கீஸ சைட் அடிக்கிட்டு வேற யாரோ வச்சிருக்காங்களா? மெதுவா பேசுங்க. இல்ல இத்தனை அவன் என்ன பெண்ண இவங்க இங்க மெயின் ரூம்ல சும்மா ஃபன்னா பேசுறது, அவன் கற்பனை கட்டுறது வந்து. எனக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி தன்னை கண்டா வலிகிறான். நான் ஃபுல்லா போடல வந்து, ஃபுல்லா போட போரிங்கா போயிடுவேன். நான் கடை கேட்டேன் வந்து. ஸோ அந்த ஒரு 45 நிமிஷம் ரெக்கார்ட் இருக்கு. பிஎம் பாடு மச்சி. ஆனா மச்சி நீ அடிச்ச லைன்ல 2வது லைன் இருக்குல்ல மச்சி, அவள் வந்து ஆக்சுவலி வந்து
அவள் ஓகே மச்சி, ஏனண்டா அவள் வந்து நம்ம பெற்றனும் சொல்ல, அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி உலகிற்கு. ஆனா மற்ற மூண்டுங்களுக்கு தான் கொடுக்கணும், உலகிச்சவனுக்கு மற்ற மூண்டுங்களுக்கு தான் கொடுக்கணும் வந்து. ஆனா இவள் யார் சொல்லுவா வந்து அந்த பேஷன் ஜெலஸ் என்றவள் இருக்காள், அவள் வந்து என்ன பெரிய தேவையில்லா காட்சி இருக்காள் வந்து போற. அவள் எங்கேயோ உங்க மெல்பர்ன்ல இருக்கலாம் வந்து, அவளை தேடி பிடிச்சி போய் கொடுத்து வரோம் போறோம் அந்த அவளுக்கு. அவளை யாருன்னு அவளுக்கு கால இந்த தென்றல் தேவடியா முண்டை சொல்றா போக லாஜிக்கு. ஏய் யாருக்கிட்டும் பிஎம் பேசுற அதை கடல போடு, 10 பேரு கூட போடு, 20 பேரு கூட போடு, படு. எங்க அம்மா இல்ல சொல்றா போயிருங்க அத்தா. இவங்க ஆத்தா அப்ப இப்படிதான் வளர்த்து அமிச்சாங்க போல இவங்க. இல்ல மச்சி, இவ்வளவு வந்து ஃபண்ணுங்க பண்ணி இருக்காளவா. ஆனா தேவையில்லாம ஒரு அதாவது தேவையில்லாம எங்கேயோ கொண்டே முடிச்சு போட்டிருக்காள வந்து, அது அவளுக்கு டேஞ்சர் வந்து. ஆனா இப்ப ரஷ்யாவில நீ மேக்ல பேச மாட்டாள் இங்க வந்து, நம்பரம் வந்து என்ன பேசினாலும் அவள் நாரிடுவாள் வந்து. சோ அந்த ஃபேஷன் என்றவளை தான் நேற்று முந்தினாளுங்க ஐயா, நேற்று முதல் நாள் நின்றது. அது அதுக்கு பிறகு நம்மளுக்கு தெரிய வந்து என்ன வந்து மாட்டாரு. சோ அது அது எது இத்தனை ஏத்தான் சொல்றீங்க அந்த 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 யார் ஒரு ஆள் என்ன அவனுக்கு என்ன பேர் வந்து கல்ச்சரா எல்லாம் பேசி கொண்டு இருந்தாங்க அந்த தானே, அதுதான் சொல்றீங்க. சோ இது அதுக்கு பிறகு நடந்து நேற்று வந்தாலும் அதுக்கு பெரிய வரமாட்டான் வந்து சொல்றேன். பட் சிங்கப்பூர்ல இருந்து பட் ஐ டோன்ட் பிலீவ் என்னன்னு சொன்னா ஐ வாஸ் பிட் சர்ப்ரைஸ். இவ்வளவு தூரம் ஒரு படிக்க பொண்ணு இதை கொண்டு வந்து கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பொண்ணு. யா 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 அது வேற ஒண்ணும் இல்ல, வளர்ப்பு சரியில்லை, அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க. ஆத்தா அப்ப ஒழுங்கா அடிக்க வளர்த்துருந்தா இப்பெல்லாம் வராது. ஊர் மேல விட்டுருப்பாங்க, அந்த ஊர் மேல போட்டீங்க என்ன பண்ண இப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒரு ஐ வாஸ் பிட் சர்ப்ரைஸ் டு பி ஆனஸ்ட். என்னன்னு சொன்னா இப்ப ஷீலா வந்தா இல்ல ஜில்மில் வாய்ஸ் வரல அவளுக்கு வார்த்தை புண்டா ஜில்மில் புண்டாமா அவளே வாரி மைக்கு. எனிவே நான் 4 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கலாம் போல இருக்கு காலையில. ஜில்மில் தென்றல் தேவடியா வாடகை மைக்கு நாகாவதி புண்டாமாவளே எத்தனை பேர் கூட பல்ல பண்ணோம். பிஎம் ஐடி கொடுக்காத 10 பேர் கூட கட்டல பொடி 20 பேர் உனக்கு அத்தா மைக்கு பிடிச்சி பேசுடி. ஊர் ஒருத்த தேவடியாலே பொட்டச்சிங்களா சேர்ந்து கான்பிடன்ஸா போடுறீங்க. ஒருத்த வத்தி பழுச்சு உள்ள அடிக்கிடுவேன், பொண்டா அடிப்பே எடுக்காது. அதுக்கப்புறம் அடிய தென்றாது நம்ம பத்தி காய்க்கும் போது நீ போட்டு வந்து வைக்கிறியோ தெரியுமல்ல வந்து, நம்மளை பத்தி காய்ச்சா நம்ம எல்லாம் ஃபுல்லா எடுத்துடுவோம்னு தெரியுமல்ல வந்து. நான் பார்த்தா காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கு, உங்களுக்கு பின்னால சுத்துறாங்களா ஆக்கள். ஆனா உன்னை விட்டு வச்சுனான் ஓகே. ஆனா வந்து சாட் ரூம் பக்கம் வராங்க, நீங்க வரக்கூடாது நீங்க இனிமேலும் ஓகே. வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டான், நான் டெக்ஸ்ட்ல ஆஃப் பண்ணுறேன். இல்ல மச்சி, இங்க வந்து கணக்கு இருக்கல நன்றி கேட்டது இந்த ஆட்சிமான்றது மச்சி. அந்த முந்தியா பீக்குறவங்க எல்லாம் சண்டை போடும்போது நாம ஹெல்ப் பண்ண மச்சி. இப்ப அவங்களோட இருந்து நாங்க அவங்கள திட்டினா கூட அவங்க காய்க்காம இருந்தா கூட இவ வந்து மைக்ல வந்து யாருமே இங்க இல்லையா, இன்னும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த கொழுப்பு காயல் மச்சி விலங்குங்க வந்து இப்படி. ஆனா வந்து இனிமேலும் இந்த கான்ஃபரன்ஸ் வழியா போய் காய்க்கிற நீங்க அலர்ட் ஓகே. ஏன்னா இப்ப எந்த வரைக்கும் நாம நார்மலா இருக்க இந்த தென்றலோ
இந்த ரெசிடென்ட் எல்லாம் உங்களோட பிக்சர்ல இருந்து எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட இந்த காஞ்ச முகங்களை வெட்டி ஓட்டுற எங்களுக்கு டைம் இல்லை மச்சியா. இதுகளுக்குலாம் இந்த ஒரு வடிவான பட்டேன்னா கூட அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து மினக்கட்டு வெட்டி ஓட்டலாம். வந்து இது காஞ்ச கருவாடு மாதிரி ஆகலை பார்த்தா அதை வச்சு வெட்டி ஓட்டி கொண்டே நம்ம வந்து 1 month 2 months நம்ம வந்து வேலை மினக்கடை இதுகளுக்கு ஒட்டையே தேவையில்லை மச்சி. நேராக போட்டு விட்டாலே வெட்டி ஓட்டின மாதிரி இருக்கும் வந்து. ஓகே, நாங்கள் வந்து அப்படி பப்ளிஷ் பண்ண மாட்டோம் வந்து. ஏன்னு சொன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்றது எங்களோட டைம் வேஸ்ட் வந்து விளங்குச்சு உங்களுக்கு. ஆனா வந்து நீங்க பெரியாக்கள் இருந்து இந்த பிஎம்எல்லாம் காய கூடாது வந்து அக்கா பழக்கம். அதாவது செந்தில் கேக்குதா? புண்டாமால என்ன பண்ற நீ? 10 பேரு கூட கடலை பண்ணுமா? நகேஷ் உன் கள்ள காதல கூப்பிட்டு வந்து மண்டவெல்லாம் தண்டவாளம் எடுத்து விடவா? தப்பு அம்மால பத்தினி வருஷம் போடி. நீங்க வந்துட்டு பிஎம் போ அந்த கான்ஃபரன்ஸ் போட்டு அவ பத்தினி மாதிரி நடிக்கிறது இங்க வந்து அவன் போல ஓம்புறது வாங்கடிங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு சேஃப்டி வந்து அப்படியே ஓடி போங்க வந்து. ஓடி போய் ஒரு குரூப்பை சேருங்க. நம்மளோட ஃபக் பண்றதுக்கு ஒரு குரூப்பை சேருங்க. சேர்த்துட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டா நீங்க வந்துடுறாங்க. நீங்க மைக் பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்க நாரிடுவீங்க வந்து. ஸோ நீங்க அப்படியே ஓரமா ஒதுங்கி போங்க வந்து. அப்படியே பிஎம்ல மட்டும் கடலைய போட்டு இங்க வருவாங்க பேயங்களாம். அவங்கள பேப்பர்லாம் கட்டி கொண்டு ஐ லவ் யூடா ஒண்ணுங்க அவன் வந்து லைஃப் ஃபுல்லா தாடியை வளர்த்துன்னு தெரியட்டும் வந்து சாட்ரு லவ் பண்ணிட்டு. ஆனா வந்து இங்க இல்ல இந்த தெவடியாளுக்கு கல்யாணம் 2 குழந்தை. தெவடியாளுக்கு இன்னும் மீன் சுத்தினடா. அதான் என் கேள்வி. பார்த்தா கல்யாணம் ஆச்சு இல்ல, என்ன புருஷங்க சரியா போட மாட்டேங்கிறானா புண்டை அப்படின்னு அடிக்குதா? பார்த்தா எங்க கிளப்பிக்கிட்டு வந்து கல்லை போட்டு புண்டைய போட்டுன்ட்டு மத்த உள்ள நான் வரல சின்ன பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்கலாம் கூட மத்த இவங்க எல்லாம் கூட்டு போய் அந்த தெவடியாளாக்கிறாங்க. இல்ல மேம், இப்ப இவ்வளவு வந்து என்ன சொல்லு பாப்போம். இவ்வளவு வந்து வாய்க்காரிகள் அவனை யாரோ அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்க யாரோ பொண்ணைய போல இருக்கு பாவம். அவன் வேலைக்கு போக அவன்கிட்ட இன்டர்நெட் காசு அவன்கிட்ட கம்ப்யூட்டர் காசுல இருந்து இங்க வந்து மற்ற ஆம்பளை பேச்சில இருந்து சந்தோஷப்பட்டு போற தேவடைய புண்டைங்க இவ்வளவு போற புண்டைங்க வந்து இவ்வளவு அடிச்சு கலக்கணுமா வந்து ரூம்ல இருந்து போங்க. இப்ப லைஃப் நடத்துங்க ஒழுங்காண்டு. நீ எந்த புண்டாமாலும் மைக்கு பிடிச்சி பேசுறது அதெல்லாம் பேசட்டும் பாத்து. இல்ல இவைக்கு இணைப்பு இவ வந்து கேர்ள் வாய்ஸ விட்டா நம்ம எல்லாம் வந்து மடங்குவோம். இவையோட பேசுவோம். ஷேப்பு கெட்டது இருந்துச்சு. இவைக்கு இணைப்பு வந்து அதான் பிரச்சனை வந்து. நம்ம வந்து ஐயோ ஓகே விடுங்க வந்து. ஆனா வந்து இங்க வாங்க, நீங்க வந்து கேர்ள்னோட உங்களுக்கு டூ மச்சா இணைக்காங்க. ஓகே, தூக்கி போட்டு செருப்பால அடிச்சுட்டு போவோம் வந்து. செருப்பு நான் போடுறேன் இல்ல வந்து, ஆனா கிடக்குறால தூக்கி அடிச்சுட்டு போடுவோம் வந்து. ஓகே, அப்படி நாங்க வந்து சும்மா கேர்ள்னு நம்ம வந்து இங்க வந்து மடங்க மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் நினைக்கிறோம் வந்து. எந்த கேர்ளுக்கும் அடிமைப்பட்டவங்க இல்லை நாங்கள். ஓகே, ஸோ வந்து உங்களோட ஷோவெல்லாம் எங்களை காட்டாங்க வந்து. ஓகே, எது இருந்தாலும் ஒன்று தாண்டி சொல்லுவேன் உங்களுக்குலாம். பார்த்து அவளை அடிப்படா சொல்லுங்க வீட்டை ஒரு நாள் வந்து ஓத்துட்டு போறேன் அவள்தான். இந்த சின்ன பசங்க மாதிரி புதுசா சாட்டு விளையாடுங்களா போயிட்டு அவங்கள மடிக்கு போட்டு அவனுங்க ஐ லவ் யூ சண்டாடி சுத்துற புண்டைங்கெல்லாம் இங்க இல்ல. என்ன சொல்லுங்க ஓத்து தள்ளிட்டு போயினேன் ஜில்மில்ல பார்த்து அவன் மூஞ்ச நீ கண்ணாடில பாத்துக்கிட்டா பார்த்து தந்தூரி சிக்கனோட கேவலமா இருப்பேன். உனக்கு பத்தாது ரெண்டு குழந்தைங்களா இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கணும் உனக்கு சாட்ட வேண்டியது புண்டாமால ஒரு மாலை விட்டானே புதுசங்காரவன. நாங்கெல்லாம் இந்த தேவடியாளுக்கெல்லாம் படம் அனுப்ப இல்லை மேம். நம்ம தான் அனுப்பிடுவோம்டா இதில் நினைக்கிங்களோ இப்படியானவனா அப்படி சாட்டுமா தான். இதெல்லாம் இங்கே இந்த கூவக்கரையில மரத்தை பிடிச்சி வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து ஊமியில் வந்து தேவடியா புண்டைங்களுக்கு நம்ம படத்தை அனுப்பி என்ன பண்றது வந்து புட்டா புண்டைகளா அனுப்புறேன். நீ தப்பா பேசுற. என் படம் அனுப்ப வேண்டிய கீழே மட்டும் நல்லா போக்கஸ் பண்ணி
அதில் 10 இன்ச்சுக்கு இருக்கும். ஃபுல்லா டெம்பர் காட்டி ஒரு படம் எடுத்து அனுப்புறேன். அதை பார்த்துட்டு விரல விட்டு நோக்கான்னு போவேன். அடியே நம்ம பிக்சர்ல அப்படி தெரியுமா, ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் மேக் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த வெப்சைட் எவ்வளவு அழகா இருக்கணுமோ அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மேக் பண்ணுவாங்க. இங்காத்தா அல்ல சிஎஸ்எஸ் ஃபைல் ஸ்டைல் ஃபைல் மேக் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம இருப்போம். தேவடியா புண்டைங்களா இங்காத்தா நாரா சொல்லிங்களா. சொல்லிடுங்க எத்தனை பின்னாடி பேசாதீங்க. பின்னாடி பேசுனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் குத்துவாங்க எல்லாரும். அப்புறம் கொண்டையில குத்த மாட்டாங்க, சூத்துல குத்தி கீழ்ச்சிடுவாங்கன்ட்டு கேட்காலுங்களா இதெல்லாம். நானும் பொட்டங்க சேர்ந்து ஆமாடி ராக்கிடி நரேஷடி இங்காத்த நரேஷடி சின்னிடி சுண்டே ஒருஜனோட ஒருஜனா கான்ஃபரன்ஸ் இருந்தா நீங்க கார்டனா இருக்கணும் வந்து பர்ற பூண்டு. அதான் இந்த குண்டமாவளுக்கு ஏதாவது என்னன்னு கேட்டா யாரு என்ன நகேஷ் அந்த சென்னை பிடிக்கணும் அவன் பேரு நகேஷ் தான். அவன் தான் அந்த கள்ள கைக்கு அவனை கூப்பிட்டு அவனை வைக்க விட்டு கண்டாக்க முண்டை மாத்த கூதி கிளி கொடுங்க மாட்டான். அதே புண்டைகளே நீங்க வந்து கடலை போடுவீங்க, என்னட்டாண்டா கடலை போடுறது. நம்ம பசங்க உஷார் தெரியுதானே வந்து நீங்க வேணா அந்த புது பசங்களும் ஏமாத்தலாம். இவங்க மாறி மாறி இங்க டாக்ஸை காப்பி பண்ணிருப்பாங்க. இவனு உன்ன டைம் போட்டா என்ன டைம் மும்புறான்னு போட்ட புண்டைங்களா கூதியா வச்சிருந்து ஆட்டுறீங்க நீங்க வந்து நம்மளுக்கு தேவையா புண்டைங்களா. எல்லாத்தையும் கேட்டுட்டு சூடு சோறு இல்லாம உட்காந்து கேட்டு உட்காந்து இருக்காங்க. இதுல மேல பொட்டத்தை விட என்ன பண்றது, ஒரு வட்டத்தை விடல. அடே ஜெல்மெல் புண்டவாள மெக்லவாடிங்க தேவடியாமால தெண்டல புண்டா என்ன கிக்கரா பத்தி நீ பேசிட்டு இருக்க. புண்டை அடைங்க பெண்டை பர்ற புண்டை. என்ன நீ யார்கிட்ட பேக்கப் எடுக்க போறியா? அந்த புண்டை நீ எங்க பேக்கப் போவான்னு எனக்கு தெரியும். வந்து அவங்க கூட வந்து எனக்கு சொல்ல மாட்டாங்க வந்து. ஓகேவா ஜில்மெல் புண்டை நான் உலங்கச்சாடி புண்டாவான தேவடியா புண்டை என்ன பத்தி பேசும்போது கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வார்த்தா புண்டாமாட இல்ல இல்ல பேசுறது இன்னொரு நகேஷ். ஆனா பேசுறது ஒண்ணு பாருங்க, கல்யாணம் குடும்ப பொம்பளை மாதிரி அடி பேசுறேன் நீ அந்த கான்ஃபரன்ஸ்ல 10 பேரு கூட கடல போடும் பிஎம் ஐடி குத்துடாத, அந்த புண்டிய குத்துடாது, புண்டிய நக்காதாங்கிறான். அடப்படவங்களாம் ரெட் லைட் ஏரியா அதை வச்சு நடத்துக்கீங்களான்னு நினைக்கிறேன். அது புது பொண்ணுங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க விட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் மாடி கேட்டு போயிடுச்சா வயசு அந்தனால. இல்ல மாமா இப்ப நம்மள திட்டுறமே வந்து இவ திட்டிடோன்னா இவ ஒரு இடத்துல போய் அழுவா வந்து. அது எங்கன்னு எனக்கு தெரியும் வந்து. ஆனா வந்து அவங்க கூட சொன்ன நான் விட போறது புண்டை. ஆனா வந்து அது நேரத்துல நான் சொன்னா அவங்க அதை மீற போறதும் இல்லை வந்து. புரிஞ்சு அவனுக்கு புண்டாமாவள புரிஞ்சாது எனக்கு தேவடியா புண்டை வாடிமாய்க்கல இங்க சென்றாலும் புண்டையம் வந்து கோத்தா தேவடியா வாடிமாய்க்கல இங்க. வாய்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கேட்கலாம். ரஷ்யால காணல அன்னைக்கு ஓட்டோட அவள் இருப்பாள் இருக்கா இருப்பா. அவளுக்கு வேலை புண்டை என்ன நம்ம பேசுறத வச்சு புண்டைக்கு வெள்ள அடிக்கிறேன். அவளுக்கு வேலை புண்டைய ஒழிச்சிருப்பாள் வந்து தேவடியா புண்டை. பாடி இருந்தவமா ரஷ்யா வந்து இப்ப என்ன பண்றாருன்னா இவன் காதல் பூதம் அந்த கில்லர் பைட்டு பென் அந்த அழிப்புண்டவங்க வருவாங்களே அவங்களுக்கு ஊமி கொண்டு திரிகிறாள் வந்து. டிஎம்எல்ல பார்த்து வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட்ல ஊமி கொண்டு திரிகிறாள் புண்டா. வேலை எவ்வளவு ஸ்பை புண்டைங்களா எவ்வளவு ஏண்டி நேற்று வந்த புண்டைங்க நீங்களாம் அவங்க பார்க்காத இங்க நடக்கிறது.
தென்றலாம் எப்ப மச்சான்? அதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் நானு. வச்சுக்கண்டு தேவையா புண்டைங்க நம்மளே கணக்கு போட்டது போல இருக்கு. அதான் பிரச்சனையே வந்து. நான் தான் எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு அவளை அடிப்பட்டுனா அட்ரஸ் கொடுங்க. சென்னையில இருக்கிற தேவையா முன்னீங்களா வந்து ஓகுறேன், ஓகேவா? வந்து ஓத்துட்டு போறேன். கூட அவங்க ஆத்தாளுங்க இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க ஆத்தாலையும் ஓத்து விட்டு போறேன். ஆத்தா புது பசங்க ஒன்னும் தெரியாத பசங்கள்லாம் வந்துட்டு ஐ லவ் யூன்றது. அவங்க ஒருத்தர் பேர் ஐ போட்டு தென்றாலே நீங்க 4 பேரு கான்ஃபரன்ஸ்ல பேசினீங்க வந்து, உங்களை 4 பேராலே நம்ம போல ஊம்ப முடியாது தெரியுமா? நல்லா மொட்டை விரிச்சு ஊம்ப தெரிய மாட்டேங்க உங்களுக்கு புண்டைங்களா? மூஞ்சிங்களா? ஒண்ணும் இல்ல, அந்த கூதி பண்ற அடிப்பு தான். நல்லா பழுக்க கடப்பாடிய நல்லா பழுக்க காய்ச்சி சொயின்னு எடுக்கணும். ஆனா டேய் கேக்குறீங்க. ஆனா இந்த மேட்டர்ல வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க சும்மா இருக்காங்களோ, ஓகே, அவங்க கூட வந்து கயக்காமல் இல்லாமல் அவங்க சும்மா அவங்க ரெஸ்பெக்ட கீப் பண்ணிக்கொண்டு சும்மா இருக்காங்க மச்சி, ஓகே. அதுதான் வந்து கவலைக்கூடிய விஷயம். ஆனா பிரச்சனை இல்ல மச்சி, இவங்க என்னன்னாலும் ஃபாக் மேனு புண்டு. ஆனா வந்து நான் சொல்றேன் வந்து, நீங்க அப்படிலாம் இருங்க வந்து புண்டையில. ஆனா உங்களுக்கு ஓக்கும் போது நம்ம விட்டுட்டு லைட்டா இருந்தோம்னா உங்களுக்கு தெரியும் அந்த we don't like that shit. இல்ல மச்சி, நம்ம பேசும்போது வந்து மற்றவங்க நினைக்கிறது லூஸ் சாம்பேன் எவனை யூஸ் பண்ணான்னு. நம்ம வந்து மச்சி ஃப்ரெண்டுக்கா ஸ்டேட் அப்ப நிற்போம் வந்து, ஓகே. ஆனா மற்றவங்க நம்மளை யூஸ் பண்றேன், we don't give a fuck about that. ஆனா வந்து நாங்க அது தெரிஞ்சுமே ஃப்ரெண்டுக்கா நிற்போம் அப்படியே நாட்கள் வந்து. ஆனா இருந்தாலும் அவளுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க ஸ்மார்ட்டா இருங்கோ. ஆனா வந்து புண்டா மக்களை எந்த கொண்டாளைக்கு உங்களுக்கு சூத்தடிக்கும் போது பாருங்க வந்து புண்டேன்னு. நம்ம எல்லாம் என்ன யாருக்கு ப்ராப்ளம் இப்ப? புண்டை ப்ராப்ளம், புண்டிங்க விச்சின்னு வராத. இல்ல மாதிரி இப்ப இந்த ஜெல்மெல்லுக்கு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவளை என்ன பத்தி காய்க்கல ஒன்றும் இல்லை வந்து. இப்ப என்ன பிரச்சனை வந்து சும்மா தேவையில்லாம நம்மளை பத்தி காய்ச்சறதுல அங்க நின்று கேட்டு ஒண்ணுதான் பிரச்சனை வந்து உலகிட்ட. நம்ம வந்து இப்போ பிரச்சனைய வந்து நம்ம வந்து தலைக்குள்ள போட்டுக்கொள்றது வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு உறவு முறையில வந்து. ஆனா சில பேர் வந்து அதை ஸ்மார்ட்டா பண்ணினா இவன் லூஷன், எனக்கு கத்தத்தான் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறேன். So it's all part of the game. I'm still the politician there, okay? But nothing will work out with us because we know what we're doing. The shit, motherfucking best punde area, para punde la vaanga lamang. Makka படிங்க வாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல நின்றீங்க 4 பேர் காண கூட டைம் பார்க்க மாட்டோம் வந்து. ஆனா அவள் பசங்கள் இருக்காளே அவளை பாருங்க, நேரா பிடிச்ச ஆளுக்கு ஆளுகளை காட்டுறாங்க. பேஷன்கள் ஸ்பை பண்ணியா என் ஃபைடில் வந்துட்டு அப்படி எப்படி சீனு போட்டு பார்த்தா வேலைக்கு ஆகல. நான் கேம்ல அவுத்து போடுறேன், நீ பாஸ்வேர்டை கொடுத்துருன்னா எல்லாம் கொடுத்துருவாளுங்கன்னு நினைச்சாலுங்க போல. சரி, இன்னைய போய் கதையும் கிடைக்கு 4 பேரும் கான்ஃபரன்ஸ் போட்டு லங்கீஸும் கிக்கரும் சேர்ந்து நல்லா ஓத்தாங்க. புண்டை காலம் நல்லா வளைஞ்சுது. மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க, அவங்க நம்பாங்க.
அவங்களோட பூலா போய் ஓம்புங்கடி புண்டாமாடு, அவங்களுக்கு பூளை உடம்பாது. அதான் பிரச்சனை வந்து விளங்கிச்சவனுக்கு தேவடி அம்மால வாங்கடிங்க பொண்டெல்லாம். Hello, thanks bro, you there? Yo, Walla, what the guam bitchin', you know? Yeah, bitchin', what are you saying, man? You alright? Warlord, బాగుండగా బాబా గారు భోజనం చేశారా? Yes, man, yes. Shisham. ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு, டிஃபின் ஆயிடுச்சு. ஏய் வார்லாடு திட்டும் போது தான் நீ தெலுங்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் டீசெண்டா தெலுங்குல கேட்டு நினைக்கிறேன் சாப்பிட்டியா, நல்லா விசாரிச்சுன்னு நம்ம பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ, yes sir. Konde, you fucking Tamil room, you talking Tamil, you asshole. Fucking lanja kodkan pusa ko ambal. Yeah man, yo. Everyone's laughing at me. Damn, chief. அடைய ஜில்மல், நீ ஒன்னா மட்டும் கேள். நீ வந்து யாருக்கு போய் என்ன சொன்னாலும் யாருமே வந்து எனக்கு சொல்ல போற இல்ல. நீங்க தென்றலை விட்டுடுங்க, தென்றலை திட்டாங்கன்னு ஒவ்வொருத்தருமே சொல்ல போறேன். ஆனால் நீ எனக்கு தெரியும் நீ எங்க போவ சொல்லுவ, தென்றல் பாமன்னு ஒரு சொல்லுவான், அவனே வரமாட்டான். ஓகே, ஆனா வந்து நீ அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்திருக்க, வந்து இப்படி எல்லாம் கழிச்சிருக்காங்க. நீ அந்த கான்ஃபரன்ஸ்ல அப்படி கூட ஒரு சவுண்டும் விடல, கேட்டுக்கொண்டு அந்த தேவையா புண்டையங்களோட வந்து ஊம்பி கொண்டு இருக்கிற நீ புண்டாவால. என்னோட மன்னிப்பும் இல்லை, ஒரு புண்டாயம் இல்லை, வந்து கூட்டிக்கொண்டு வராங்களா கூட்டிட்டு வா. வேண்டா வருவான் இந்த தேட மாட்டேங்களா, எவனா இத்து போனவங்க கேமரா போட்டு நான் சொன்ன தொங்கிட்டு ஐ லவ் யூ அவன் தான் வருவான். ஒரு புண்டெல்லாம் வர முடியாது. Yo, fucking little bitch, motherfucking bitch, Pedro. Come on the fucking microphone, motherfucking bitch. Punda, you fucking look like a fucked up face, motherfucking bitch. You fucking dark monkey ass. Come on the fucking microphone, little bitch. You fucking gentleman nigga, what the fuck you doing in here, man? Just go wipe your ass out, man. Don't fuck around here, motherfucker. Yo, Walter, who you talking to, man? Are you talking to me, bitch? Oh, babe, I'm talking to Jilmy. Yeah, Jilmy's listen, man. Jilmy's a fucking bitch who need to fuck after she got married, you know? She's a fucking little bitch, fucking dark monkey ass bitch. One of our dicks to fucking suck it, fucking little bitch. Come on a fucking microphone right now, you fucking little bitch. Machi, to simply say she made a fucking dildo for our dripping pussy. அவ்வளவுதான். ஒழுங்கு புண்டைக்கு ஒரு டில்டோ எடுத்து அடிச்சுக்க வேண்டியதுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஜில்மேல் ஓடி பண்ண இதோட இதுக்கப்புறம் நீ மைக்கு பிடிச்ச இது மாதிரி ஏதாவது வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டான் சார். No, it's not just a dildo, but she needs fucking nigga dick in a fucking dildo, fucking little bitch. Come on a fucking microphone, suck my dick, suck kick a dick, fucking little bitch. Parra punda. இனிமேல ஜாவ பக்கம் வாங்கடி புண்டேல, என்ன தென்றால சுண்ணியல, என்ன பர்றா புண்டேல எங்க அத்தா. மானம் கட்டவளாடி போய் உன்ன கிளிக்கிறாங்க வந்து, ஆனா நீ வந்து you fucking bitch man, I really tell you, okay, you fucking little bitch, you come to the chat to get a little pleasure, okay,
from our talks, you know. While we talk, you fucking stick your fingers up in your pussy all, you fucking little bitch. Alright? That's all you get your pleasure out of, fucking little bitch. I know your man got ungood fucking dick. And we got a dick for sure. And it will fit your pussy really bad. We can give you a nice short fucking bitch. If you wanna see me in a fucking real life, I can show you my dick and I can fuck you really good, you fucking little bitch. Why would you go to a fucking conference and talk shit about us fucking little bitch? Why don't you come down to me and ask me dick so I can give it to you? Why don't you fucking suck my dick until it's enough for you fucking little bitch? She's gone and she's out of the mic. Who's this green man, motherfucker? Nah, she's still here, man. She's still here. She love our talks. And she always wanna fucking listen to us. And stick her fucking finger up in her pussy all. Fucking little bitch. Come on right now. You wanna like dick? I'll give it to you. You fucking take it in your motherfucking mouth, bitch. Chief, ஒரு நிமிஷம். டேய் புண்டை என்னடா ஒரு நிமிஷம் புண்டை நிமிஷம் அந்த புண்டையா நீ யார் வந்து புண்டை ஒரு நிமிஷம் புண்டை வச்சுருக்கேன் அந்த புண்டான பர புண்டையாண்டி ஃபோன் வருது கொஞ்சம் பார்த்து வர உனக்கு தேவடி ஆப்பல Jilmil, please suck my dick. Hi, green man, lanca pertani akan denga. Green man pukul moda. Ni jatin denga. Re green. Lanca kolaka. Den gomala langi setewdi apa? Ama mambule. Ni akan denga, ni aman denga. Pichilan jorka. Ni jatin denga. Pota bade. Wo. ஹீரோ வந்தாடா லை ஹீரோ வந்தா இங்க வந்து புண்டை புண்டை லை கிரீன் மேன் புண்டை என்ன உன் அம்மா புண்டை கிரீனா இருக்குமா நீ கிரீனா வரலாம் பை பிச்சு முண்டாவோடக்கா தேங்க கிரீன் மேனா புண்டை 2 in 1 ஆடா நீ லை கொஞ்சம் லஞ்சாவோடக்கா பிச்சு லஞ்சாவோடக்கா ஏய் புண்டை வாடா லை கிரீன் மேன் புண்டை Dai, gota vera mic. Chaya bhaiya. Kamala langi swara mic vera. Gota. Mala தேவடி ஆளுக்கு பிறந்தவன். கண்ட பூரம்புற பசங்க எல்லாம் மைக் கொடுக்குற. கிரீனா இருக்குமாடா புண்டை. அம்மா புண்டை கிரீனா இருக்கும். டேய், முடா மைக் சூடியா போய். டேய், லங்கிச்சு. கும்மால டேய் கும்மால சூத்து வச்சுது கோத்தா டேய் 7 விரா மைக்க மைக்க பிடிச்சிங்கன்னா தேடியா போய் சூத்து வச்சுது கும்மால கூது புண்டாமான ஏன் லங்கி ஸ்பூல்லாம் இனிக்குதா எங்க பூல்லாம் நல்லா இனிக்கும் தச்சு ஊத்துன வாயில குடி தேவடியா போலி பார்த்தா அலியோத வந்துருக்கா அலியோத வந்துருக்கா கிரீன் மானு என்ன மானு கிரீன் மானு யோமா டெக் மானு கிரீன் மானு உங்க அம்மா புண்டைய ஓக்க முடியல மச்சான் ஒரே நாத்தண்டா உங்க ஒத்தா துளுக்க தேவடியாக மூஞ்சையில தான் உங்க ஒத்தா மூடிட்டு இருக்காண்டா புண்டைய மூடாத விரிச்சு வச்சிருக்கா உங்க ஒத்தா துளுக்க தேவடியா புண்டை ஏண்டா முகத்தை மட்டும் மூடுறா உங்க அத்தா என்ன மயிலுக்கு புண்டாமான கவட்ட விட மாட்டேங்கிறா ஏண்டா அப்படி உங்க அத்தா மூட மாட்டேங்கிற கிரீன் மேனு உங்க அத்தா கூதிய என்ன பேனுங்க உங்க அத்தா நுழம்புங்க என்ன பண்ணும் சாப்பாடு களைஞ்சி தெரியும் ஒன்றையில் ஒன்று என்ன பண்ணும் உங்க அத்தா கூதியப்ப இருக்கும் இருந்தா என்ன பண்ணும் அங்க முட்டா போட்டிருக்கும் நுழம்புங்க இந்த ஈங்க முட்டா போட்டுத்தானே நீ பிறந்த வந்து எங்க புண்டாமான கிரீன் மேனு எப்படில நீ பிறந்த உங்க ஆயா கூதில இருந்து
நுழம்புங்க முட்டா போட்டுத்தான் நீ பிறந்த கூதில இருந்து தேவடியா புண்டாமான எங்க அத்தை. டே நிலம்பைக்கு மூஞ்சிக்கு முன்னால 2 ஊசி இருக்கு எங்க அத்தா. அது நசிச்சு விட்டா நசிஞ்சு போடும். அது வார்த்து நீ பிறந்திருக்க எங்க அத்தா. லங்கிஷ் மாமா பூல உங்க அத்தா வாயிலையா உன் சூத்துலயே விட்டேன்னா அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா என்னைக்கு? அது என்னைக்கா யோசிச்சு பாத்தியாரா? உங்க அத்தா ஒட்டக பூலத்தான் உங்க அத்தா ஊம்பி வேலை பண்ணி உனக்கு முளைப்பால் கொடுத்துருப்பா. ஆனா லங்கிஷ் மாமா பூல கூதிட்ட மாளுக்கிட்ட தெரியுமாடா? ஆக்சுவலி உங்க ஓட்டலுக்கு தெரிஞ்சிருக்கு லங்கிஷ் மாமா பூலுன்ற வழி. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்காடா செல்லங்க அத்தா எங்க அம்மா நம்பு முட்டைக்கு உன்னை பெத்தெடுத்து விட்டு இருக்குதா. ஆனா எங்க அத்தா புண்டாமான லங்கிஷ் மாமாட சுனிட சைசுனுக்கு தெரியல எங்க அத்தா. லங்கிஷ் மாமா வாயில விட்டு அடிச்சான்னு வச்சுக்கையா புண்டாமான சூத்துக்கால உங்க அத்தா புண்டை கால போய் வருண்டா. அப்படி ஸ்ட்ராங்கா போய் நிக்கும். கம்மன் உங்க ஆத்தா முளையால தேய்ச்சி விட்டாண்டு வச்சுக்கைய லங்கிஷ் மாமா சொன்னி கம்மன்னு உங்க ஆத்தா புண்டையில போய் அடிச்சிடும். அப்படியே புஷ்கன்னு அடிக்கும். எப்படி அடிக்கும்? புஷ்கன்னு அடிக்கும் உங்க புண்டையில. புண்டாமான சாட்ரூமுக்கு வந்தம்மா லங்கிஷ் மாமா ரூம்ல கண்டா சூத்த போத்திட்டு சூத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கணும் செல்லம். இங்க லங்கிஷ் சொன்னா தெரியுமல்ல லங்கிஷ் மாமா ஷாப் சொன்னா யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா புண்டை கிழிஞ்சு உன் வாய் கிழிஞ்சு உன் ஃபேமிலியா டேமேஜ் ஆயிடுண்டா செல்லம். டோட்டல் ஃபேமிலியோட உங்க டேமேஜ் ஆகணுமா என்ன? உங்க அத்தா மக்க பிடிக்க முடியலையா? லங்கிஷ் மாமா பெரிய சுண்ணியும் உங்க அத்தா புண்டையில விட்ட மாதிரி மைக்ரோஃபோனுக்குள்ள ஓட்டி விட்டுருக்காரு. பிடிக்க முடியாது. உங்க அம்மா வந்தா மட்டும்தான் லங்கிஷ் மாமாவுக்கு அப்படி லைட்டா எடுத்துட்டு உங்க அத்தா உரி விட்டான்னா அந்த மாதிரி லங்கிஷ் மாமா பூலு அனுப்பியார் அக்ரிமெண்ட் உங்க அம்மால. அனுப்பியா மச்சே கிரீமேனு அனுப்பியாடா உங்க ஆத்தால? புண்டாமான உங்க அம்மால அனுப்படா. உங்க அத்தை நல்லா அந்த மாதிரி கொட்டைய முறுக்கி விட்டான்னா பூல அந்த மாதிரி ஒலிம்பி உங்க அத்தா கூதில போய் இடிக்கும். அனுப்புறியா? மக்கள் அடிக்காம உங்க அம்மா கூதில அடிக்குண்டா புண்டாமான எங்க அத்தை பொட்டா கூதி. முழங்கால மண்டிக்கிட்டு பூலம் விட்டுட்டு என்ன மயிருக்கு யாவு சாட்டுறவங்கள வந்திருக்கிய தேவடியா பயில. போய் அல்லாக்கு படுத்துருந்து ஊம்ப வேண்டியதானே? அல்லா பூல பொட்டா புண்டாமான அல்லாட பூல ஊம்பாம என்ன மயிருக்கு இங்க வந்திருக்கிற? அல்ல அப்தர் அவர் கொண்டு ரப்பர் சலாம் அலிக்கும் சுன்னி மணக்கும். Why don't you fucking bend down and suck all that dick and stick it up in your mother pussy, all you fuck little motherfucker? Why don't you stick it up in your mother pussy, you fucking little fucking Muslim fucking quarter-inch motherfucking inch dick motherfucker? Why don't you stick it up in your mother pussy, all you bitch? Pundandy. Why the fuck you come to your house chat me suck like his dick, you fucking bitch? Pundaman. அல்லாக்கு 5 குனிஞ்சிருந்து உங்க ஆயா புண்டை ஓடுறா ஒண்ணு புண்டான தேவடியா. சரி அல்லாக்கு என்ன உருவம் அது சொல்லுங்க. அல்லாக்கு இருமா மைக்கு விடு. டேய் அல்லாக்கு என்னடா உருவம்? உங்க டெய்லி செவத்தை பார்த்துக்கோங்க துளுக புண்டைங்க தானா நீங்க? பார்த்தா செவத்தை பார்த்துன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை குஞ்சி குஞ்சி எழுந்துக்கிறது. ஏன்னா அல்லா சுண்ணி நினைச்சு குஞ்சு குஞ்சு ஊம்புறீங்களா? தேவடியா பசங்களா துளுக புண்ணிங்களா? ஓடுறா தேவடியா பையா லங்கிஸ், நீ எங்க அம்மால வாக்க எங்க அம்மால நீ கண்ட போற தேவடியா பையா நீ பேசுற உன் போல ரொம்ப இருக்குங்க எங்க அம்மால வாக்க. டே எங்க அம்மா டே நீ தான் கண்டவன் போல ரொம்ப இருக்கு எனக்கு யாவு சாட்டுறவங்கள நல்லா ஓதுற மாதிரியோ ஓதுறான் அல்ல
ரொக்மான பகி அவர் குண்டிரப்பர் ரஹ்மான பகி அல்லாஹு அக்பர் ரஹ்மான பகி. என்ன என்னடா அல்லாஹ் அப்தர் ரஹ்மான பகின்னா என்ன மச்சி அது? அல்லாஹ் அப்தர் அரேஞ்சி புலங்காயா விட்டு ஆட்டுறதா என்ன? கொஞ்சம் பேசுங்க வச்சு வரணுங்க. துளுக்கு தேவையா போய் மைக்கு விட எங்க அம்மால வாங்க தேவையா போயா கிரீனு புண்டை எங்க அம்மால வாங்க எங்க அத்தா பூல மீன் அத்தா வந்து மைக்க பிடிக்காத திருட்டு கூறி துளுக்கு தேவையா போயா ஓடுறா. அவன் தங்கச்சி நான் அவன் தங்கச்சி பேருனா சொல்லு. அவன் தங்கச்சி ஒண்ணு அடிக்கடி வந்து கூப்பிட்டு வேலை காதல் போதும். தங்கச்சி வந்து பேச நல்லா பேசுவாடா. பூல விட்டு நல்லா வாயில ஆட்டிங்க. தேவடியா பையா லங்கீஸ் பூல ஊம்புறடே நீ எல்லாம் மனுஷனடா கோத்தா. நீ லங்கீஸ் பூல ஊம்புனா பெரிய ஆளா? அவனுக்கு வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம்டா. டே தேவடியா பையா கொம்மால நீ லங்கீஸ் பூல ஊம்புற பையன் தானடா. உனக்கு என்னடா இங்க சாட்ல நீ எத்தனை பேர் பூல ஊம்புன உன் உதடு ஏன் வெள்ளையாச்சு அதை சொல்றா தேவடியா பையா? எத்தனை பேர் பூல ஊம்புன நீ பார்த்த ஏன் உனக்கு அப்படியாச்சு? உதடுக்குதெல்லாம் வெள்ளையா இருக்குது நாகாகுது புண். தேவடியா பையா நீ எல்லாம் லங்கீஸ் பூல ஊம்புனாதான் உங்களுக்கு இங்க சாட்ல வாழ்க்கடா. இல்லாட்டி அவங்கெல்லாம் சூத்த வச்சிருவாங்கன்னு அவன் போல ஊம்புறீங்க பொட்ட பசங்களா. அவன் போல ஊம்புற பசங்க மைக்க பிடிக்காதீங்கடா தேவடியா பைய. தேவடியா புண்டாமான லங்கீஸோட இருக்கிற ஒவ்வொரு சிங்கண்டா புண்டாமான. அதுதான் புரியுமாடா எங்க தடை. லங்கீஸோட இருக்கிறவன் லங்கீஸோட ஃப்ரெண்ட் என்று சொன்னா அவன் வந்து ஷாப்பா இருப்பான். உன்ன மாதிரி பொட்டா கூறியா இருக்க மாட்டான். வந்து அவன் தனியா மக்கா போடிக்க எல்லாருக்கும் சூத்தடிச்சு விட்டுறாம எங்காத்தா. நீ 1000 பேட வந்தாலே உனக்கு சூத்தடிச்சு விட்டுறாம வந்து புரிஞ்சுதா உனக்கு எங்காத்தா. தேவடியா பையா கிரோஸ் நீ லங்கீஸ் பூல ஊம்புனா நீ பெரிய ஆளா சாட்ல? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்ணுங்களா. நீ லங்கீஸ் பூல ஊம்புகிட கோத்தாடா கேன புண்டா வாயில பூல வச்சுக்கினே பேச தேவடியா பையா. பூல வெளில எடுத்துட்டு பேசுறாங்க அப்புறம் பூல Come on, grab the mic. Let me notice your ID. Thanks for getting on the mic because your ID spelling is correct. Check So good night, honey. Take care. Have a nice time. Go restart your computer. செஃப்போட இது நாறுது, சாட்டு ஃபுல்லா நாறுது. செஃப் கொஞ்சம் அடக்கி வாசிங்க செஃப்.
சட்டி புண்டையாண்டி பொறுத்துட்டு வரவன புண்டாவன வாம்பல வரண்ட புண்டாவன உங்க அம்மா பூ வைக்கிற பூல மண்ட புண்டை ஏன் புண்டையா வாம்பல வரண்ட புண்டாவன பொறுத்துட்டு வர புண்டையாண்டி ஏன் சொல்லி பண்ண லேசாம உங்க அம்மா ஊர்ல சூட்டு தேவடியா போய் கிராஸ் ரன்னரு கோத்தா இதெல்லாம் மானம் கட்டவன்டா லங்கீஸ் போல உம்மனாதான் உனக்கு சாட்ல வாழ்க்கை அப்படின்னு உனக்கு நினைப்புடா தேவடியா பையா கோத்தா உங்க குரூப் லீடர் இருக்கிறான செஸ்பியன் லங்கீஸ் தேவடியா பையன் தேவடியா பையா சிகரெட் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா பொண்டையை வச்சு விடு சிகரெட் உள்ள வச்சுருக்கேன் சுருட்டு ஒன்று உள்ள வச்சுருக்கேன் அவன் பொண்டையில நல்லா அடிப்பாலாமே சுருட்டு பொண்டையிலே வச்சு பொண்டையிலே பதவ காலாமே வித்தெல்லாம் கூப்பிட்டு அடி பெண்ணு தேவடியா பையா துளுக்கு தேவடியா பையா வாடா துளுக்க தேவடியா பட்டா செருப்பு பிஞ்சு போட நாய தேவடியா பசங்களா பானா பூல ஊமனாதான் லங்கீஸுக்கு வாழ்க்கை லங்கீஸு பூல ஊமனாதான் உங்களுக்கு வாழ்க்கைடா தேவடியா பசங்களா இல்லாட்டி நீங்களாம் நாரா குதி பசங்களா உங்களை எவன்டா சீண்டுவான் தேவடியா பையா பூல நடுவுல வந்து பிடிக்கிறீங்க ஒன்னா எவனா ஒரு பட்டை கூட உங்களை திரும்பிப்பான் ஆமா வேடா பூல வேடே தெலுக்க புண்டை பார்த்தா ஓடுறா அல்லா கொட்டையை சூப்பரா ஓடுறா புண்டாமாவனே தேவடியா மன துளுக்கனை ஏன்டா இருக்கிறா புண்டாமா வெளியா பேசுறா தேவடியா மன அட துளுக்க புண்டாமான அல்லா வர்றான் அல்லாக்கு குண்டி அடிச்சு வர்றான் அந்த புண்டாமான உங்க அத்தா தொழுக தூமைங்களா யாத்தா உங்களை எல்லாம் சாட்டு விட்டா உங்க அத்தா பூலாரத்த புண்டைங்களா என்ன மயருக்கு வர்றீங்க அது ஆம்பளைண்டா பூல் இருக்கணும் உங்க அல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கான் பூலா அறுத்துட்டு பொட்டா மாதிரி தெரியுங்கன்னு பொட்டா புண்டைங்களா நீங்க பூலை ஃபுல்லா இருங்களா இனிமே அரவசியா இருக்காம ஃபுல்லா அறுத்துட்டு ஒரு ஓட்டா போட்டு கொண்டு புண்டைய வரைக்கும் தெரியுங்களா டவுன் டவுன்ல காலை விரிச்சு கூத்துல ஓட்டிட்டு போட்டு உங்களுக்கு அல்லாக்கு கூதியா இருந்து கொடுத்த தேவடியா பசங்களா சவுண்ட் வர்றீங்க இங்கே எனக்கு எம்எஸ்என்ல ஒரு பிஎம் பண்ண வந்துருங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது புரிஞ்சுது அவங்களுக்கு அம்மா ஓலக்க புண்டா அல்லாக்க பூலா இருந்த தேவடியா அப்பால அம்மா ஓல்க புண்டேண்டு என்ன ஓல்க்கு அது ஜோக்கோ ஓக்க பூக்கா பரா புண்டை உனக்குதான் ஸ்ரீலங்கால இருந்து ஓட்டிட்டான் உள்ள புண்டேடா ஏடா திரும்ப திரும்ப சாட்டுக்கு வராதான் 4 பொண்ணு சூத்து அடிச்சுட்டாள் விடாடா பொம்பளைய பிடிச்சி அவளை தொழில் நடத்துற தேவடியா பசங்களா அவளுக்காக கேம் போடுறீங்களா அவளை மடக்கி ஆளுங்களை வசூல் பண்ணலான்னு ஸ்னோன்றவளை இன்னைக்கு பிடிச்சிட்டீங்களா அவ தேவடியானாக்கா உங்களுக்கு தாண்டா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல தேவடியா பசங்களா அவளை வச்சு நீங்க தொழில் கேட்டானே என்ன பூலுங்க தாக்கி பொட்டச்சு பொருளை கேட்டதும் பூலை அடிச்சுதா ஸ்னோ ஸ்னோ ஸ்னோன்ற தேவடியா பையா அந்த 2 இன்ச் பூலை அடிக்குதாடா ஒண்ணுக்கும் இல்ல ஃபுல்லா வெட்டிட்டாங்களா மத்த பார்க்கும் போது துளுக்க புண்டை துளுக்க தேவடியா பசங்களா வெளில போங்க முதல்ல நாக்காகுது புண்டா மகளா என்ன பூலும் போது இங்க வரீங்களா எச்சங்களா டே அவ ஆம்பளை டே ஸ்னோ வந்து ஆம்பளையிலே சேர்த்துக்கல 9 ரூபா அவளை வச்சுக்கிட்டு நீங்க கேம் போடுறீங்களா தேவடியா பசங்களா அவளை வச்சு கேம் போடுறதுக்காகவா தேவடியா பசங்களா டே அது மாதிரி இது மாதிரி தேவடியாங்க தாண்டா உங்களுக்கு தேவை இது மாதிரி தேவடியா அவளை வச்சு தொழிலா இனி உங்க தொழில் இனி ஸ்னோ மூலியமா களை கட்டேன் எல்லாரையும் மடக்கிடுவீங்க வந்துருக்குறா லங்கேஷ் மாமா மடக்கிட்டியா அவள நல்ல எப்படி அவ மூஞ்ச கேமல பார்த்தா சூத்தெல்லாம் நாரிடுமாடா எல்லாருக்கும் அவளை வச்சுக்கிட்டு கேம் போட பொட்டை உங்க அத்தை மனுவாம பேசு பொட்டை தேடியா போய் ஆம்பளை மாரி பேசு நான் நாகாகுடி புண்டாமான துளுக்கா அல்லப்பூலம் ஓடுப்போ மற்ற காலையில இருந்து அதை தொகுதியா 10 தடவை தொழில் 20 தடவை தொகுதியா மற்ற செவத்தை பார்த்து கும்புறா நாகாகுதி உனக்கே இவ்வளவு கூதி இருக்குப்பா பூளை வெட்டிடுவேன் உனக்கு என்ன புட்டா மனோலாம் நீங்க பேசிட்டு தான் இந்த துளுக்க என்ன புண்டை துளுக்க உனக்குலாண்டா உங்களுக்கு நிம்மதியா இருக்காரு அப்படியே அப்படி உங்களுக்கு கேள்வலாம் ஏண்டா தேவடியா மாமா பூரா மண்டி போட்டு சாப்பிட்டு போறாரு 5 வாட்டி மாமா பூரா மண்டி போட்டு சாப்பிட்டு போ அதான் சொல்லிருக்காரு ஒழுங்கா தலை முடியாட்டு 5 வாட்டி மண்டி போட்டு மாமா சாப்பிட்டு போறா புண்டாண்டு
வெயில் நேரம் புண்டான் சட்டிலி புண்டான் அவனை பறவை வச்சு. டேய் தெவிடியா பசங்களா, யார் அவ ஸ்னோன்னு அவளை மடக்கி வச்சு இன்னைக்கு கேம் போட போறீங்களா? புதுசா அவங்க கேங்ல சேர்ந்துட்டாளா? இனி தொழில் களை கட்டும் உங்களுக்கு. யாரு ஸ்னோவா? லங்கேஷ் மாமா மடக்கிட்டியா அவளா? பட்ட கடல கேட்டாங்க பூலாங்க பல்ல அலைதா பல்லா கிளம்புதாங்க தம் தோண்டு பல்ல ஆடுதாங்க. ஆட்டு வர தின்னுட்டு ஆட்டக்கூடாது. அதையும் பார்த்தா வெட்டி பாய்கள்ல போட்டுருவான். புரியுதா? தொழுக தெவிடியாப்பா அவருக்கா தொழுகா புண்டை. அந்த தொழுகத்துல நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாளுங்க. உமால புண்டைனா செல்லுன்னு வாயில போவான். துளுக்கம்புல நல்லா கிளீனா இருக்கும். செல்லுன்னு வாயில இறங்கும். குரோஸும் ஒரு துளுக்கம் தானே, அதனால அவன் பூல ஊம்பி உங்களுக்கு துளுக்கம்புல்னா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல லங்கேஷ் மாமா? உனக்கு துளுக்கம்புல் தானே ரொம்ப பிடிக்கும். சல்லுன்னு உள்ள இறங்கும், கிளீனா இருக்கும். கேளு அவளை ஸ்னோவை கேட்டு பாரு. துளுக்கம்புல் தான் அவ பார்த்ததுலயே சுத்தமான பூ இருக்கும். அவளை கேட்டு பாரு. ஏண்டி சொல்லண்டி? துளுக்கம்புல் தானே சூப்பரா இருக்கும். சொல்லி விடுங்களுக்கு சொல்லி விடு. தெவிடியா பசங்களா நீங்களா இது மாதிரி அவளையா மடக்கி வச்சுதான் தொழில் நடத்துற தெவிடியா பசங்க கேங் போட்டு நடத்துற. டே நீங்களா செஸ் தொழுகனுக்கு முதல்ல பூல் இருக்காடா பாடி. டே தொழுகனுக்கு பூல் இருக்குதா அதை சொல்லு. பாடிடும் போதே 2 இன்ச்சு தான் இருக்கும். அதையும் 1 இன்ச்சு மற்ற வெட்டி விட்டுருவாங்க. 1/2 இன்ச்சு வச்சு என்ன பண்ற நீ? அதை சோத்துல வச்சு தேய்ச்சி தெவிடியா பையா சோத்துல இடம் வச்சு தொழுக புண்டா ஒரு புண்டா நான் வடைகாலம். டே விடுறா மைக்க தெவிடியா பையா. டே லங்கீஷ் வாடா வந்து விடுறா மைக்க தெவிடியா பையா. துளுக்கம்பு இப்படி இறங்குதுன்னு வாயில. கிராஸ் தெவிடியா பையா. கமால வாக்க கிராஸ் தெவிடியா பையா துளுக்க பையா. நீல வந்து இவனுங்க பூல ஒம்புற அவனுக்கு மாத்தி மாத்தி மொத்த 2 பேர் பூலையும் விட்டு மாத்தி மாத்தி அவன் வாயில வச்சு விட்டுருவேன். கேனா புண்டைங்களா பூல் இல்லாத நாகா குதிங்களா? என்ன பூலுக்கு இங்க வைங்க புண்டா மக்களா? நாகா புண்டாமா அவனுங்களா? லங்கேஷ் உங்க பூலு தான் நல்லா இனிக்குதான். அவனுக்கு நல்லா வாயில விட்டா நோட்டிக்கு. டே தெவிடியா பையா சுனாவை வச்சு ஓக்கற தெவிடியா பசங்களா அவளை வச்சுட்டு நீங்க பொழப்பு நடத்துற தெவிடியா பசங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பூலாடா? டே தெவிடியா பையா அவ இல்லாட்டி உங்களுக்கு வாழ்க்கை இது மாதிரி எவ்வளாச்சும் கிடைச்சாதாண்டா உங்களுக்கு வாழ்க்கை. சாட்ல சனோ இல்ல ஸ்னோன்னு சொல்லுங்க. அந்த ஐடியா ஒழுங்கா படிக்கிட்டு தரல. சனோன்றீங்க. சனோவை வச்சு ஸ்னோன்னு சொல்றா. மிஸ் ஸ்னோன்னு சொல்லுங்க. துளுகா உனக்கு வாயில வந்தாதானே ஸ்மைல்னு சொன்னா இஸ்மாயில்னு வானுங்க புண்டாமானுங்க. ஸ்மைல்னு சொல்றா இஸ்மாயில்னு வாம்பா. வேண்டாம் புண்டாமா 7 கடைசியில 2 9 தேவடைய புண்டா. நீனு 9 புண்டடா. நீங்க ஆத்தா போடுவாக்க இங்க சாட்ல உட்காங்க அவங்களுக்கு ஓடிக்கி இல்ல. டே கோத்தா டே கிராஸ் ஓனரு பொட்ட பையா. டே நீ நார புண்டைங்களெல்லாம் மடக்கி போட்டு தொழில் நடத்துற தேவடியா பையன். என் மாமன் லங்கி சேச்சம் பரவாயில்லடா. பானா போல ஊம்பி நல்லா பேர் எடுத்துட்டான். நீங்க அவன் போல ஊம்பி பேர் எடுக்கணும்னு பாக்குற முடியாதுக்கு என்ன? அவன் மாதிரி நீனுங்க போய் பானா போல ஊம்புங்க. அப்பதான் லங்கீஸ் மாதிரி பேர் எடுக்க முடியும். பூல ஊம்புறதுல என் மாமன் லங்கீஸ் கிங்குடா. காத்தா என் மாமன். டேய் வாத்தா நேத்து வந்து திருவிடியா பையன் நீ என்னடா ஆட்டம் போடுற? சூத்தடிச்சு சுண்ணாம்பு தடையிடுவான். புரியுதா? சூத்த மூடின்னு உட்காரணும். டே நேத்து வந்த நான் ஒருத்தன் உங்க கும்பலுக்கே பூல விட்டு ஆட்டுறேன்டா. டே உங்க கும்பல் எல்லாத்துக்கும் சூத்து நடுங்கடா திருவிடியா பசங்களா. நான்லாம் பழைய ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. உங்க அம்மால உங்க தங்கச்சி எல்லாரையும் கொண்டு வந்துருவேன்டா. பழைய ஆள்னா எப்படா?
2 இன்ச்சு இருக்கும்போதா குழந்தையா இருக்க சொல்ல எல்லாருக்கும் புள்ளட்டாச்சு இப்ப 6 இன்ச்சு தான் இருக்குதா வரல விட்டாட்ட போறியா மாத்தாளுக்கு எப்பயா சுத்த முடின்னு உக்காக்கு மத்த மைக் கழகம் பேசாத இருக்க பொட்ட புண்டாமவனி துளுக கூதி மத்த அவரா மைக்கு நாகராஜி புண்டா மக்களா தூக்கம் ஓட்டு ஒருத்தர் உனக்கு என்ன வாய் பெருசா போயிடுச்சா ஏண்டா புண்டையில போட்டு வளர்க்க புண்டா 7 7 1 1 9 புண்டா வளர்க்க ஓடிக்க ஸ்டார்ட் அவுட் வளர்க்க ஓடிக்க ஸ்ரீலங்கா சுண்ணியா பிடிச்சி ஊம்புற புண்டை ஏண்டா புண்டாமான ஸ்ரீலங்கா சுண்ணியா பிடிச்சி ஊம்புற புண்டை தானடா நீனு 7 பூளு போதா சொல்லு உங்க அம்மாவுக்கு இதுல 7 பூளு போதாடா டேய் ஜோக்க புண்டாமாவன துளுகா நான் அவன் பூல ஊ முடியா நீ துளுகம் போல துளுகம் தான் ஊம்புவான் கழுத்து மாத்தி மாத்தி ஊம்பு டேய் தேவடியா பசங்களா நீங்களாம் உங்க அம்மால வாக்க டேய் நீங்களாம் துளுக்கம் போல ஊமனாதான் உங்களுக்கு வாழ்க்கையடா இல்லாட்டி நீங்க நாரிடுவீங்க தேவடியா பசங்கள உங்க அக்கா காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு காலேஜ் போதோ இல்ல வழக்கமாறு தூக்கிட்டு போதோ தெரியல அது போயிட்டு ஊரை பசங்களை மேய்ஞ்சிட்டு வருது அதுங்களை போயிட்டு எங்க வந்து பசங்களுக்கு பொட்டக்கையா கிரீன் மேனு சவுண்ட் வர்ற போல இருக்கு செல்லம் லங்கிஷ்மா சுடிய தர முடியாது கண்டே லங்கிஷ்மா மேல ஒவ்வொரு ஷாப்பு மச்சு லங்கிஷ் மாமாவோட ஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஷாப்பு நீ வேணும் வேணா லங்கிஷ் மாமாவோட ஃப்ரெண்டை போய் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீ ஒரு ஷாப் ஆகலாம் ஃபியூச்சர்ல நம்மச்சு நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் வந்து முன்னுக்கு வயசை மாத்து அலி மாதிரி இருக்கு நீ பேசும்போது எனக்கு உண்மையா உங்க அம்மாவை ஓக்கும் போது உங்க ஓத்தா விட்ட சவுண்டு மாதிரி இருக்கிறான் அவன் சவுண்டு உண்மையா சத்தியமா சொல்ல போனா உங்க புண்டையில விட்ட போது உங்க அம்மா சவுண்ட் விட்ட மாதிரியே இருக்கு. அது ஒரு கை. அதை விட உடனுக்கு சூத்த அடிக்கும் போது மச்சே அப்ப வந்து நம்ம படையங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டைல் வந்து அப்படி டென்ஷன் ஆகாம பேசி சூத்த அடிப்பாங்க விளங்கிச்சாங்களுக்கு. அப்ப நம்ம வந்து 1 day ஃபுல்லாவே மோப்போம், உங்களை 1 hour மோப்போம், 2 hours மோப்போம். நீங்க குண்டி கூட கழுவிருக்க மாட்டீங்க, தண்ணி குடிக்கிருக்க மாட்டீங்க, ஒட்டத்துல பூலா மட்டும் சாப்பிட்டு இருப்பீங்க. அவனுக்கு எனர்ஜி இருக்காடா. அல்லாட பூல காவல் இப்ப பாரு கேட்க முடியல என்ன உன்னால. லங்கிஷ் மாமா ஷாப் இல்லடா, லங்கிஷ் மாமா மேஸ்டிஜியே ஏத்தல உங்க மக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கான் இணைச்ச மாதிரி. என்ன நீ யோசிச்சு பாக்கல அவனுங்க புண்டாவான 25 பேர் 24 பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தான் என்ன இக்னோர் பண்ணிருக்கான். அவன் இக்னோர் பண்ணா அவங்க அம்மாளுக்கு நான் ஓத்த மச்சி அவனுக்கு பிடிக்கல, அதெல்லாம் அவனை இக்னோர் பண்ணிருக்கான். புரிஞ்ச அவனுக்கு இங்க பாரு மேட்சியே தமிழ் லங்கிஷ் மாமா இங்க மக்க பிடிச்சி 26 பேர் இப்ப இருக்கிறோம். 25 பேர் இருக்கும்போது கிரீன் மேனுக்கு சூத்துல அடிக்கிறேன்னு சொல்லும் போது லங்கிஷ் மாமா ஷாப் பண்ணோட தெரியுது இல்ல செல்லம், தெரியலடா கொட்டி. நீ மேக் பிடிக்க கஷ்டப்படுறான்னு நான் புரியுது. வந்து நான் ஒண்ணு இக்னோர் போட்டா இன்னொரு படம் என்ன நடக்கும் தெரியுமல்ல, என்ன தென்றல் குசு விட்ட மாதிரி கேட்கும் உனக்கு. இந்த தென்றல் என்று இருக்காது அவள் குசு விட்ட மாதிரி சத்தம் கேட்க போறியா கிரீன் மேன்? ஏண்டா வெடிமலுமே அல்லாட புல சாப்பிட்டு நம்மகிட்ட சூத்தறி வேணா என்ன மயிருக்கீங்க வர்றீங்க புண்டைங்கடா. எல்லாருக்கும் ஊம்பினமாம் அப்படியே உங்க ஆத்தா புண்டைய நக்கினமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன புண்டைங்கிறாங்க யாருங்க எங்க ஆத்தா பொட்டகுதி தேவையா புண்டாவாக்கலாம் நரகுதி. அடே 1000 படை வந்தாலும் லங்கி படைதாம் வெல்லும், அது அறம் நீதியும் வெல்லும். ஒரு புண்டைங்க ஓக்க முடியாது புண்டை. நம்ம பல பேரை கண்டிருக்கோம், பல பேருக்கு ஓத்திருக்கிறோம். வந்து நம்மளுக்கு தெரியும் எங்கெங்க அப்படி ஷாட் போட்டா அப்படி ஒர்க் பண்ணும்.
யார் யாருக்கு எப்படி கொடுத்தா ஒர்க் பண்ணுவேன்னுலாம் நம்மளுக்கு தெரியும் மச்சி. இப்ப வந்து நீ ஒரு புண்டா மாதிரி காய்ச்சி வந்திருக்கேன்னா உன்னோட நான் டென்ஷனா பேச மாட்டேன், உன்னோட இப்படி கூலா பேசிட்டு இருப்பேன் வந்து. ஆனா ஒரு டென்ஷனா வந்து பேசிட்டான் அவனோட டென்ஷனா பேசி ஓட்டை விட்டுறோம் வந்து. உலக இந்த டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து சொல்லுங்களா. ஓகே, சோ அப்ப நீ வந்து ஒரு அலி புண்டைக்கா தெரியும் வந்து, நீ ஒரு அலி புண்டைக்கு வந்து நான் டைம் வேஸ்ட் வந்து. இந்த அலி புண்டைக்கு வந்து இப்படி டாக் பண்ணி சூத்து அடிக்கணும் விளங்குச்சா வந்து. ஸோ இந்த ஸ்டைலோட கொஞ்சம் என்ன பார்த்தா அது நீங்க பழகணும் வந்து விளங்குச்சா உங்களுக்கு. இப்படி பழகலன்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா கஷ்டம்தான் வந்து. ஆனா பழையனா கூட வந்து மாமாட பூலத்தான் வந்து என்ன சொல்ற நீ கிரீம் மேன் மக்கு பிடிக்க முடியல சொல்லும் மக்கு வருமா எங்க அம்மால கவுட்டு போட்டு உங்க புண்டியனாக்கிட்டப்பாதான் தேவையா புண்டாமான எங்க துளுக்க தூமை எங்க என்ன மாமாட பூலசா போய் வந்துச்சாடா புண்டியான்னு. அம்மா ஓகே தேவையா புண்டான நராக்குழி தேடா வந்த சாட்டுமா சூத்தா போத்திட்டு இருக்கணும் எங்க அத்தா அல்லோட பூலம்புற புண்டாமான அல்லாவ கண்டியாம் அல்லாஹு அக்பர் argundi rapper Allahu Abdur Rahman bagi Agdallah Abdur Rahman bagi Allah da sutuka Yos Bush விட்டு ஓத்தாரு bagi என்னடா யோஸ் புஷ் வந்து எல்லாருக்கும் ஓக்குறான் போல இருக்கு. அல்லாஹ் வணங்குற எல்லாருக்கும் யோஸ் புஷ் விட்டு ஆப்ப படிக்கிறான் போல இருக்கு. வெள்ளக்காரன் சுண்ணிட்டு ஆட்டுறான் போல இருக்கு. அல்லாட கூத்துக்க நல்லா சுட்டுறான் போல இருக்கு. லெபனான்ல இருந்து எல்லா இடத்தையும் வச்சு ஆட்டிட்டு இருக்காம என்ன பண்றீங்க நீங்க? புண்டா மக்கள் அல்லாட கூதியில போட்டா ஆட்டிக்கிட்டு இருக்காம இந்த யோஸ் புஷ். நீங்க யாருக்கு ஆட்டம்ல வந்து நாங்க கிசில சுண்ணியமா வந்துக்கிறீங்க. புண்டா நல்லா அல்லாட கூதியிலே ஆட்டுறான்டா யோஸ் புஷ் போட்டு. நீங்க எங்க வார்த்தை யாகுல வந்து லங்கீசில சுண்ணியமா வந்துக்கிறீங்களா புண்டா மக்களா? நல்லா ஆட்டானா ஜோஷ் புஷ், நல்லா ஆட்டானா மச்சி ஜோஷ் புஷ். உங்க வார்த்தை புண்டையில ஆட்டின மாதிரி அல்லாட கூதியில போட்டு ஆட்டுறான் மச்சி. எல்லாருக்கும் கூதி இருக்கா பூல் இருக்கா மச்சி? அது எனக்கு கரெக்டா கன்ஃபியூஷன். கிரீன் மேனு உங்க அல்லாக்கு இந்த கூதி இருக்கா அல்லது பூல் இருக்கா? என்ன இருக்குடா உங்க அல்லாக்கு? இங்காத்த சோனி புண்டைங்களா? இங்காத்த தொப்பி விளத்தி நாரி புண்டைங்களா? இங்காத்த மண்டையில ஒரு மூடி கட்டிக்கொண்டு அம்மா புண்டையில ஓகே நேர எனக்கு சோனியில எப்படி வெள்ளக்காரர் தான் பிடிக்கணும், நம்மளுக்கும் பிடிக்குது இல்லையே சோனி நாய்ங்களை. சோனி சுண்ணி அறுத்து போட்டு சுண்ணிக்கு ஒண்ணுல அத்தர் பூசி கொண்டு புண்டையில ஓழ்க்கிறீங்க அந்த புண்டையான்னு. ஆமா ஓழ்க்க புண்டையானி புசியா மதப்பாக்க புண்டையானி. ஓகே ஐ பி பேக். ஓகே நன்றி வணக்கம். என்னடா தேவடியா பையா வாய் வலிக்குதா? பூல எந்த ஊம்புடா வலிக்காது. வாடா வாடா வாடாடா நீ ஊம்பு. என் மாமா மைக்கு பிடிக்கிட்ட. டேய் நீனே பிடிடா, எனக்கு மைக் வேணாம். என் மாமா வந்தானா, என் மாமன் தேவடியா பையன் வந்தானா மைக் எனக்கு தேவையில்லடா. அவனை வர சொல்லு. எனக்கு மைக்கே தேவையில்ல, அவனே பிடிக்க சொல்லு. டே தேவடியா பையன். டேய் மாமா மாமா நல்லா உரிமையோட கூப்பிடு. உன் தங்கச்சி ரோட்டி குடிச்சா லங்கீஸ்க்கு. டேய் என்னக்குடா மச்சான்? டேய் லங்கீஸ்க்கு மட்டும் கூட்டி விட்டா எப்படி? தங்கச்சி நான் பத்துனியா இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு சாட்டு கொடு. எல்லாருக்கும் ஒன்று பேசுவாங்க. என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து ரூம்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு சாட்டு கொடு மச்சான். டே தேவடியா பையா நீ அவன் போல ஊம்புறாள். நீ எல்லாம் ஒரு மணி. டே உனக்கு என்னடா இருக்கு இங்க சாட்ல? அவன் போல ஊம்புனா தாண்டா உனக்கு. டே டே போடா இங்கத்தா. டே ஓடுறா இங்கத்தா. ஓடுற 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 தேவடியா பசங்களா ஓடுங்கடா. அவன் போல ஊம்புங்க. நீங்கெல்லாம் எதுக்கு வரீங்க? என் போல ஊம்புனாதான் உனக்கு இதா. அல்லாஹு அக்பர் 5 சால் அக்பர் புச்சாண்டாக்கா. அதான் சின்ன பசங்கெல்லாம் அல்லாஹ் பத்தி தான் ஒரே பாட்டாடிதான் பர். என்னமா அருமையான பாட்டுலாம் பாருங்க. அல்லாஹு அக்பர் எப்படியா பையா மைக்கு பிடிக்கும் பார்த்தா மைக் ஃபுல்லா கடையெல்லாம் பேச மாட்டேன் போல இது பொட்டக்குரிய மைக் அச்சா
டே உங்க அக்கா டே தேவடியா பையா பானம் இல்லாம அவன் பூல ஓரம் கட்டி வச்சிருந்தான் அவங்கள. அவன் போயிட்டதுனால இங்க வந்து பூல வீரம் காட்டுறான். தேவடியா பையன் அவன் இருக்கிற வரைக்கும் மயக்க பிடிக்க முடியுமாடா அவங்களால? தேவடியா பசங்கள அவன் பூல விட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்டா, எனக்கு பானா தானே எல்லாம் கத்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பானா தான் வந்துட்டு சாஃப்ட்வேர் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. தேவடியா பையா தொழுகக்கூடிய மைக விடு. ஆத்தா புண்டையில போய் வரல விட்டு ஆட்டு மேல ஆத்தா புண்டையில ஊரே போய் ஓகு. நம்ம நீ மட்டும் ஏன் ஓக்காம உட்காந்து வெட்டி பார்த்து நான் கையடிச்சு உட்காந்து போடா புண்டை. டே கோத்தா அவன் இல்லன்னு தைரியமா பேசுறீங்களா? அவன் வாயில துளுக்கம் புல்லு தான் கிளீனா போவான். மற்ற புல்லாம் நாரி போயிருக்குல்ல, அதனால அவன் துளுக்கம் புல்லு தான் அவனுக்கு பிடிக்கும். எடுத்து வைங்க வாயில கப்புன்னு. நல்லா ஒம்புவானுங்க. பானா போனதுல இருந்து இவனுங்க தான் பூல ஒம்புறது. ஆனா சொல்லிட்டு போய்க்கிறான் நீங்களாம் பூல ஒம்புங்கடா நான் வர இருக்குன்னு. அதான் ஒம்புறானுங்க. துளுக்கம் புல்ல இருக்கிற கிரீன் மேன் ரொம்ப பொண்ணுல இருந்ததா பச்சையா ஒழுவுதாடா. கிரீன் மேன் 2in5 ஐடி இது தேவடியா பையா. நம்ம புண்ணுல இருந்ததா பச்சையா ஒழுவுதாது. எங்க அம்மா ஐயோ அழுகி போன புண்டி என் பார்த்தாளுது. ஐயோ புல்லுதான் பச்சை கலர்ல எடுத்து தின்னு வத்து தின்னு எல்லாத்தையும். தேவடியா பையா ஓடு துளுகக்கூடிய ஏ ஜோக்கா. டே கோத்தா துளுக்கம் பூல இனிக்குதாக்கும் புண்டேலா போட்டு வாழ்க்க 7-7-2-9 புண்டேலா போட்டு வாக்க ஏண்டா புண்டேலா போட்டு வாக்க. துளுக்கம் பூலுண்டா இப்படி இனிக்குதாக்கும் புண்டை சுத்தமா இருக்குண்டா. துளுக்கம் பூலே சாப்பிடுறீங்களா புண்டேராமா? துளுகனுக்கு சின்ன வயசுல இருக்கிறதுலே 2 இன்ச்சு. அப்ப என்ன துளுக புண்டையை விட்டு வாப்பாண்டுங்க பூலை விட்டு பார்த்தா பூ இருக்குதா அவனுக்கு? துளுக புண்டை அவனுக்கு பூ இருக்குதா? செவத்துலதான் வச்சு தேய்க்கணும். பார்த்தா நல்லா உள்ள ஒரு செவத்தை ஒட்டி வச்சுக்கணும். போய் பார்த்தா நல்லா தம்மத்து வந்து பூலை வச்சு நல்லா அடிப்பா அடங்கிடும். அப்புறமா காத்த போய் பாரு துளுக்கம் பூலு சூத்து வரலாம் தேயுது புண்டேலா போட்டு வாக்க. ஒரு சூத்துல தான் வைக்கணும். வேண்டாம் சூத்த விரிச்சு வை, நல்லா தடை வை, எண்ணெயை தடை வை, வந்து வளர்க்குறோம். பூல் இருக்குதா அவனுக்கு? முதல்ல பூல் இருக்குதா அதை சொல்லு. அதுதான் பூலே இல்லையா துளுகக்கூடிய ஜோக்க புண்டை ஓடு. மாத்தா துளுக நாகாக்குறீங்களா? மாத்தா பாகிஸ்தானுக்கு கொடுங்கண்ணா புண்டா மாக்காங்கன்னா பூலை வம்பிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தானுக்கு கொடுங்க நாகாக்குறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு விட்டாங்க. துளுக புண்டைங்களாம் மாத்தா பாகிஸ்தானுக்கு போனோன்ட்டு. சில புண்டைங்க இல்ல இந்தியாவில நாங்க சூத்து கொடுத்து வாழ்ந்துருக்கோம். நீங்க வந்து உட்காந்து நினைக்கிறீங்க. சூத்து கொடுக்கறது நீங்க தான். சுத்த கம்மியா நாங்க அடிக்கிறோம் நல்லா. வேண்டாம் புண்டா பாடு புண்டை பாடு வந்துட்டான். அங்க 7-7-1 அங்க புண்டேலா போட்டு வாக்க வந்துட்டான். அங்கே தூக்கிக்கிட்டு துளுக்கம் பூண்டு இப்படி இனிது இருக்கும். அப்படியே இனிக்குது. நல்ல முகம் புரியாங்க துளுக்கம் பூல. வாத்தாதான் இந்த ஐடி கொடுத்தாங்க. வாத்தா புண்டையில இவ்வளவு பூடு போதான் பாத்துக்கோ. பார்த்தா ஜில்லியனா போயிட்டே இருக்குது. எங்க பார்த்தா புண்டையா இல்ல வேற ஏதாவது ரயில்வே ட்ராக் அது அம்மால வாக்க தேவடியா பையா அவங்கதான் பூரா ஊம்பிக்கிட்டு எச்சகலை பை பெண்ணு புண்டாமானா மைக் வச்சாதான் பேசுவியா பட்டு. டே உங்க அம்மால 7 பேர் ஓத்தாங்க, உங்க அக்கால 7 பேர் ஓத்தாங்களாம். அவங்க எல்லாம் குடும்பத்து பொண்ணுங்களுக்கு 7 பூல் இருந்தாதான் நல்ல சந்தோஷமா. அதனால அவன் 7-7ன்னு வரான். கொத்தா 7 பூல் குடும்பம்டா உங்க குடும்பம் சொல்லிக்குவாங்க. உங்க குடும்பத்து தங்கச்சி கூட 7 பூல் ஒன்னா சந்தோஷமா. அதான் தேவடியா பையா 7-7ன்னு வரேன். கொத்தா 7-7-7 உங்க ஆத்தா இன்னொரு எனக்கு கொடுத்தா அந்த ஐடி பாக்குறியா? அதுல 5-5-5-5 பெருசா போவோம். அவங்க ஆத்தா புண்டையில அவ்வளவு பூல் போதான் பாக்குறியாடா? ஆத்தா சூத்துல எத்தனை பூல் போகுதுன்னு பாக்குறியா? உங்க ஆத்தா சூத்துல அட்ட டைம்ல அவங்க அம்மா இல்ல ஆப்பிரிக்கன் கருப்பம் பூல் உங்க ஆத்தா 20. டே கோத்தா உனக்கு 5 பூலுன்னா என் பூலுதான். டே 5 பூலுன்னா என் பூலு 5 தான்டா. 5க்கு சமம். நானே விட்டுடுவேன் 5 பூல எந்த. அதான் கிரீன் 1 2in5. உங்க அக்கா உனக்கு 5 பூல வச்சிருவேன்டா. இது வச்சிருவேன் வைக்கிறவன். டே தேவடியா டே அரைப்பூல் புண்டாமவனே உனக்கு 5 பூல் இருக்குதா? முதல்ல ஒரு பூல் இருக்குது. அதையும் தேடி போயிரு எங்க இருக்குதுன்னு. பார்த்தேன்னா கைண்டு கிண்டு ஊந்துச்சா என்னன்னு தெரியல. மாமா லங்கேஷ் மாமா வந்து மயங்க போயிங்க. உங்க பூல் தான் இனிக்கும் அவனுக்கு. வாத்தா புண்டை வாத்தா என் பூலும் நல்லா இனிக்கும். நல்லா வாயில விட்டு ஆட்டுறவா பல்லு மூணும். ஏன்டா சுத்தம் இல்லாத பூலை ஏன்டா வெளியில காமிக்கிற புண்டையில போட்டு வாழ்க்கை? பூலை இல்லாத புண்டை நீனு சுத்தம் இல்லாத பூலை வச்சுக்கிட்டு ஆட்டுறாருங்க புண்டை. ஜோக்கோ தேவடியா
தேவடியாப்பையா நம்ம எத்தமாவனே வாடா வாத்தா புண்டிய நல்லா கிளீன் பண்ணி விடா. எங்க வீட்டு நாய் வாங்கணுமா? நான் போர் வச்சு போச்சு. எங்க வீட்டு நாய் விட்டு வாங்க சொல்றேன். நல்லா வாத்தா ஏறி நின்று சாட் அடிக்கும் வாத்தா. ஏய் வாத்தா புண்டிய நாய் வாங்கணும்னு சொல்லிச்சு புரியுதா? நீயே நாய்க்கு பிறந்த தெரியுறா. நாய்க்கு பிறந்த நாய பரதேசி நாய நீயே நாய்க்கு பிறந்த நாயிடா புண்டா துளுக்கம் பூலு. அவ்வளவு இடிக்குதாக்க உனக்கு துளுக்கம் பூலு. ஊம்பு நல்லா பிடிச்சி ஊம்பு. ஏய் வாத்தால கூட்டு போயிட்டு காட்டுல விடு. அங்க இருக்க பார்த்தா காட்டு பண்ணி எல்லாம் காத்தா ஓல்னு ஓகட்டும் புரியுதா? நாகாவதி புண்ணாமான பூலோ மீட்டிங் வந்துட்டான். தேவடியாப்ப தொழுக கூறி இந்த துளுக்குறி பெண்ணு இந்த வார்த்தை மைக் கட்சாதான் நீ பேசு. அத கூல் தேவடியாப்பையா ஓடுறா தேவடியாப்பையா. என் மாமன் பூல போயிட்டாரு. அவருக்கு பூல் இருந்து வேணுமா? நான் சாப்பிதான் சாப்பாடு இறங்கும். நான் நல்லா ஒரு வாயில பூல வைக்க சாப்பாடு இறங்கும். உங்க அம்மா புண்டியில என் பூல்ல இருக்கிற கஞ்சி நல்லா இறங்கும். கேக்குதா? உங்க அம்மா பூல்ல இருக்கிற கஞ்சி நல்லா உள்ள இறங்குச்சுன்னா சூத்து வழியா வெளில வந்துருதான். பார்த்தா அவளுக்கு சூத்துக்கும் புண்டைக்கும் பெரிய கீச்சு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு அம்மாச்சான். நீ என்ன படுற? ஓடி போய் பார்த்தா கடையில பைண்டிங் ஒயர் கொண்டு வாங்கி நல்லா ஒரு 4 இன்ச்சு கரெக்டா கட் பண்ணி நல்லா ரிங்கு மாதிரி வளைய மாதிரி சுத்தி பார்த்தா கொக்கி மாட்டி விட்டுருங்க லைனா. சும்மா அருமையா இருக்கும். டைட்டா உள்ள இடங்க நல்லா இருக்கும். பார்த்தாங்கன்னா மாத்தாளுக்கு போயிட்டு வரவங்களாம் ஐயோ எப்படியா முடியாது புண்டையா எங்க அம்மா கிழிஞ்சு போய் உக்காந்துருந்தாங்க. நாகாவதி புண்டாமான போய் ஒம்மா புண்டா முதல்ல தைடா. ஸ்ரீலங்காக்கான ஒழுது கிழிஞ்சு போய் கிடக்கு. உடனே உனக்கே சூத்தடிக்கிறாரு. போய் ஓல்டா கேன பெண்ட ஐயே ஜேக்கா எங்க அம்மாக்கு தெரிய. எங்க அம்மா நான் பெண்ணுக்கு ஓத்து குத்தியா தாடா வச்சுக்கடா காத்தால 2 பேரும் மாத்தி அவங்க காத்தால ஓத்துருக்கீங்களாடா? தொழுக கூறீங்களா? தொழுகிறவங்க பார்த்தா குளிக்கவே மாட்டீங்கடா. டெய்லி அந்த சென்ட் அச்சின காத்தா வந்து வந்துருவீங்க. எல்லாரும் அங்க ஒம்மா புண்டைய ஓக்கணும். போய் பாடுறா ஒம்மா புண்டை இங்க ஓக்கிட்டு காணுவா. போய் பாடுறா ஒம்மா புண்டைய போய் பாடுறா. ஒம்மால போட்டு ஓக்குறானோ துளுக்கு தேவையாப்பையா. உங்க அத்தா நீங்க எல்லாம் குளிக்கவே மாட்டீங்களே. அம்மால துபாய் சென்ட் வாங்கிட்டு வந்து உங்க அத்தா கொஞ்சம் சூத்துலன்னு தேய்ச்சிப்பீங்களே. எங்க அத்தா ஒரு வாரம் ஆனாலும் குளிக்க மாட்டீங்க. துளுக துண்ணே தீப்பாங்க. அத்தா இருக்க துட்டெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் வாங்கி போடுங்க குளிக்கிறா புண்டைங்களாம். அத்தா தின்னே ஓக்குறதான் வேலை. துளுக வீட்டுக்குள்ள போனவங்க அத்தா ஐயோ கவுச்சி வாட அடிங்க. அத்தா கப்பு நாகம். அத்தா அங்கேயே சாப்பிடுவானுங்க. அங்கேயே கையை கீழே ஊத்துவானுங்க. நாகாவதி புண்டா மக்களை ஆக்ஷன் இல்ல ஸ்னோ. அது வந்துட்டு ஹிட் தெரியுமா? கப்பாம்பூச்சிக்கெல்லாம் அடிப்பாங்கல்ல. அது எடுத்து அடிச்சு பாருங்க எப்படியா பசங்க பிக்காரி கூதிங்களா இவனுங்கெல்லாம். என்னடா டேய் புண்டை ஹிட்டு எங்க அம்மா புண்டையில அடி உள்ள நிறைய கப்பாம்பூச்சி போதாம் நைட்டானா. ரொம்ப இருட்டா இருக்குது. நமக்கு இதுதான் சேஃபான பிளேஸ்ன்னு எல்லா கப்பாம்பூச்சியும் எங்க அம்மா புண்டையில உட்காந்துதான். நீ என்ன பாருங்க ஹிட்டு ஸ்ப்ரே போய் அச்சுடைய எல்லாம் பார்த்தா எல்லாம் கொட்டு போல கப்பாம்பூச்சிலாம் வெளில வந்து அங்க ஆம்புலன்ஸ் வந்துருக்க. ரொம்ப புட்டை கிழிஞ்சு போச்சு. 7 பேர் புட்டை கிழிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. போய் பாடுறோம். தங்கச்சி ஏழு உங்க அம்மா தெருவே நோக்குது. உட்காந்து தெருவே நோக்குது. புட்டை கிழிஞ்சு போச்சுடா. புட்டை கிழிஞ்சிருச்சுடா. புட்டை கிழிஞ்சிருச்சு. அம்மா புட்டை கிழிஞ்சிருச்சுடா. 7 பேர் ஓடுகா பாகிஸ்தானுக்கு வரா. நாகாவதி புண்டமாக பாகிஸ்தான் போனா ஐயோ ஒம்மா புட்டைய போய் போடுறான். ஒம்மா மக்கள் எல்லாரும் 7 பேரும் சேர்ந்து ஓக்குறானோட தெருவில் ஆம்புலன்ஸ் சொல்ற அளவுக்கு இருக்கு. போய் பாடுறா போடுறா போய் பாடுறா. இங்க ஒம்மாலே மொக்கால 7 பேரும் சேர்ந்து வரிசையில் நின்று ஓக்குறானோட 7 பேரும் சொல்றதுக்கு எங்க அம்மா புண்டை இருக்குதுல. அத சைதாப்பேட்டை பிரிட்ஜ் மேல உட்கார வச்சுட்டு கரெக்டா பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா? அம்மால தலையில தொங்க விட்டு கிழிவாங்க. கயிறு கட்டிக்கு தொங்க விட்டாங்களாம். பார்த்தா வரவங்களாம் உங்க அம்மா ஒண்ணு 7 பேரும் வரிசையில ஓடிட்டு இருக்கானோட. அம்மா ஒம்மாளுக்கு 7 மக்காளுக்கு 7 தங்கச்சிக்கு 7 குடும்பத்தை ஓக்குறானோட 7 போய் பாடுறா. சிட்டில உள்ள எல்லாரும் வரிசையில நிக்கிறோம். 7 வரிசையில நிக்கிறோம். அம்மா பார்க்கறதுக்கு போய் பாடுறா. போய் பாடுறா வேஸ்டாக்கி தயத்தம் பண்ணாரா.
எங்க அம்மா பொண்டைய வாசல்ல போய் பாக்கணுமா? அவன் டெய்லியும் மத்தவங்க ஃபீஸ் வச்சு காட்டுறாங்களே, எங்க அம்மா பொண்டைய பாக்க கொலையிற நாய் கொலையிற மாதிரி கொலைக்கூட சைலண்டா 7 பேர் கேன புண்டை சூத்தா பொத்திட்டு வந்தாரு. அவன் தங்கச்சிக்குதா பெண்ணுக்கு தங்கச்சி, இது உனக்கு தங்கச்சி இருக்குதா? டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு, 7 பேர் வைக்கிறானோ போய் தடவை போனா பொம்மா போட்டு 7 பேர் வைக்கிறானோ. வாத்தாலே வந்து தங்கச்சி என்ன பண்ணுற, கல்கட்டால சோனா கஞ்சி எத்தனை பேர் விட்டுரு, நல்லா வசலாம். நீங்க வத்தல போட்டு டப்பா ஒன்று வச்சுக்கோ, மொத்த ஏரியாக்கே மாமா ஆயிடுவேன், கவலைப்படாத. அங்க போய் எங்க வாத்தாலே வந்து தங்கச்சி எத்தனை பேர் விட்டுரு மாச்சான், நல்லா வசூல் மாச்சான். எப்படியே பசங்க எல்லாம் 9ங்களாம் கூட போனான். நீ என்ன பண்ற 9 கேட்டகரியில போய் கிழிஞ்சிருச்சுடா, 7 வைக்கிறானோ போய் பாரு, ஆம்புலன்ஸ் வருது போய் பாரு போய் பாரு. இங்க உட்காந்து கட்டிட்டு இருக்காது பொம்மா புண்டா, இங்க தங்கச்சி முட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. வாத்தால எத்தனை போய் வாத்தாலையும் தங்கச்சி எத்தனை போய் சோனா காட்சியில விட்டு கல்கட்டால அதே இடத்துல ஒண்ணு இருக்குது. 9ங்கெல்லாம் வைப்பாங்களாம். 9 கேட்டகரியில எனக்கு புடவை கட்டின்னு உட்காந்துருவேன், கொடையை கட்டினு உட்காந்துருன்னா கட்டிட்டு இருக்க போய் போடுறான். பொம்மை புண்டா கிழியுதுடா, இங்க கிழிஞ்சு போச்சுடா, எல்லாம் புழுக்கணும் வரிசையில நின்று ஓக்குறானோ இங்க புண்டைய போய் பாரு, போய் தைய போடு, நல்ல பொண்ணு விஷயம் எடுத்துருப்போம் தைக்கிறதுக்கு. அங்க போனாலும் வேலைக்கு வேலை மச்சான். அதுக்கு எடுத்து எங்க அம்மா பொண்ணுதான் கீஞ்சி போச்சு, இதுக்கு மேல கல்கட்டால போயிட்டா போட்டுது. அதான் நான் சொன்ன மாதிரி பண்றா பேசாம பைண்டிங் வரும் ஒன்று வாங்கிட்டு வந்து 10 மீட்டருக்கு வாங்கிட்டு வா, நல்லா அங்க டைட்டா இறுக்க போச்சு. வாத்தா சூத்துக்கு இருக்க கனெக்ஷனுக்கும் பொண்ணுக்கு இருக்க கனெக்ஷனுக்கும் ஒன்னா சேர்த்து விட்டுருன்னா வார்த்தை நல்லா வாங்கலாம். பேச முடியலடா எப்படியா பையா? புண்டை என்னடா புண்டை? அறுபது புண்டை வாடா புண்டை, கத்த முடியலையா? எவ்வளவு நாடி கொலைப்ப வா கொலை பார்க்கலாம். சாரி, நீ எங்க அம்மா எடுத்து போய் கூட்டி விடுறதுல பிஸி கிட்ட நினைக்கிறேன். சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நல்லா கஸ்டமரா போட்டு கொடுத்துருவா. பெண்ணு தெரியாப்பையா இருக்கா? பெண்ணு தெரியாப்பையா? பெண்ணு புண்டாமானே வாடா மைக்கு. அப்படியா பசங்க ஒரு 1/2 மணி நேரம் நின்று மைக்கு பிடிச்சி பேச பண்றானுங்க. வாத்தா வல்லு நாய் மாதிரி கொலைக்குதுங்க, பொட்ட குதிங்க. விட பசங்க ஆள்தான் போல வச்சு மேல அவங்களால பேச முடியல, தொழுகக்கூடியவனுங்களுக்கு. ஆடி ஜில்மில் புண்டை சவுடியா புண்டை சென்ட்ரல் புண்டை மாவள என்ன ஆள்லாம் கூப்பிட்டு வந்து விட்டியா? இப்பதான் மைக் ஆனே பண்ற, வேற ஐடியில உட்காந்து கேட்டுட்டு பேசலன்ட்டா. பெண்ணு என் சூத்த கிழிறாங்க வந்து என்ன காப்பாத்தினியா? பெண்ணுக்கு சூத்த கிழிச்சு அனுப்பிச்சிட்டாங்க, ஓடி போயிட்டான், அவனால பேச முடியல. இல்ல அவங்க ஆத்தாளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்கான் என்னன்னு தெரியல. புண்டை மக்கள் மானம் சூடு சொன்னே இல்லையாடி, உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு பார்த்தோன்னா உன்னை ஊர் மேலேயே விட்டாங்க. அவனை ஊர் மேலே விட்டதுனாலதான் இப்படி வந்து ஆடி அம்மா அந்த ஒட்டரை குச்சி கூலி மூஞ்சிய வச்சுன்னு வச்சுக்கல இவ்வளவு சீனி கேக்குது குண்டாம ஆளு. ஒன்னா ஓகன்னா மூஞ்சில கச்சிப் போட்டுதான் அடிக்கணும், அதுக்கு வழியில மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்கு. பசங்க 5 நிமிஷம் பேச வாங்குறானுங்க, நாகாவதிங்க ஓடிப்பாங்க, போர் அடிக்குது. தேடியா பசங்களா வாங்கடா என்னடா ஏன் ஜில்மில் அங்க வந்து சொன்னா ஐயோ என்னால முடியல, எல்லாரும் சேர்ந்து சூத்த கீச்சிட்டாங்க, இதுக்கு மேல பேச முடியல அப்படின்ட்டாங்க. புண்டைங்களா தண்டகளே உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லடி, போய் ஒழுங்கா உன் பிள்ளைங்களை 2 குழந்தைங்க வச்சுன்னு எல்லாரும் போய் ஒழுங்கா படிக்க வை, வேலையை பாரு. மற்ற சாட்ல என்னடி வேலை உனக்கு? தேவையா முடியும் மற்ற சாட்ல வந்து ஊர் மேல விட்டு அவன் அவுத்து போட்டு காட்டுறதான் உனக்கு வேலை. எனக்கு கொஞ்சம் அவுத்து போட்டு காட்டான் போர் வேண்டியது. சென்னை போய்க்கு அந்த நகேஷ்கே எப்படி அவுப்பேன் நான், நகேஷ் நம்பர் 2 எனக்கு வந்து கொஞ்சம் அவுத்து போட்டு காட்டேன், எனக்கு போர் வேண்டியது. நல்லா இருந்துன்னா கையில பிடிச்சிட்டு உட்காருவான்ல. இந்த கிளப்பிக்கிட்ட வந்துட்டாங்க. புதுசாக்காரன் போயிடுவான் போல. புதுசாக்காரன் எங்க இருக்கானா இல்ல வெளிநாட்டுக்கு எங்கன்னா போயிட்டானா? வெளிநாட்டுக்கு போன கேஸ் மத்த அடிப்பட்டு இங்க அழிஞ்சு நடக்கும்.
இல்லை அவனை ஆஃபீஸுக்கு அனுப்பிடுறது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, சேட்டுக்காரர்ல எவனா கச்சானா ஃபோன் பண்ணி அவர் சொல்லி மொத்த வீட்டுல ரூம் போட்டு கும்மால் அடிக்கிறது தான் வேலை உங்களுக்கு. கோவிந்தா கோவிந்தா மோசனா. பூஜ்யம். என்னடா பிரச்சனை வந்து அது ஆன்டியாவது இருந்துட்டு போட்டு எதாவது இருந்துட்டு போடணும். நீ என்ன ப்ராப்ளம் இருப்பா? ஆன்டின்னு அப்போத்துல இருந்து பின்னாடி சுத்தின்னு தான் இந்த நீயும் நாங்க 2 பேரும் என்ன போனாலும் ஒரு ஃபாலோ யூஸர் போட்டுக்கினேன். தெரியும் நாங்க எங்க போனாலும் ஃபாலோ யூஸர் போட்டுன்னு வரலதான் எனக்கு வேலையை. பின்னாடியே கலப்பிக்கிட்டு ஓடிடுவான். கேட்கவும் மாட்டான். டே கம்முன்னு இருக்கா தம்பி ஆர்டர். யா ஸ்டில் தி சேம். அன்னைக்கு வந்து நலம் விசாரிச்சான். டேய் அன்னைக்கு வந்து நலம் விசாரிச்சியா இல்லையா? கிளாடியெல்லாம் பதிலா இல்லையான்னு பிஎம்ல கேட்டல என்கிட்ட. வந்த உடனே இப்போ ஆன்டிக்கிட்டு கலாச்சினே ரொம்ப தப்பு இதெல்லாம். யா he did before some time. குகன்கா இவ்வளோ வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, பிளசன்ட் வேர்ட்ஸ் பேசணும். நீங்க இப்ப நீங்களே கெட்ட வார்த்தை பேசுறீங்க, நியாயமா அது? இல்லாம ஆட்கள் மாறாங்க. நீ போய் இந்த பசங்க தான் பேசினே பண்ண. இதுக்கெல்லாம் பயந்தவளா நீ? ஆகாக்கு வந்து எப்படின்னா இல்லாத போது எங்க எது நல்லா விசாரிப்பாரு. வந்துட்டாங்கன்னா ஆண்டி நீ இருப்பாங்க. ஏன்டா அவனுக்கு இந்த வேலை பிள்ளைமீன்? இப்ப பூரு கலப்பி சொன்னேன்னு தட்டி ஒண்ணும். జిల్మిల్ లంచదాన జిల్మిల్ అమ్మ పుండలో పొట్టాబాడే జిల్మిల్ పుండ ఇంగవాడి జిల్మిల్ పుండ ఇంగవాడి పుండ మగబుడి పుండలో మగబుడి நீ இருக்கும் தூரம் வரை நிழலாகின்றே, என்னில் நீ வந்தாய் வெள்ளை காகிதமா. அங்கோத்தா தென்றல புண்டாமன இந்த விஜிகளுங்கோத்தா என்னங்கடி வாழ்க்கிறீங்களாடிங்க? ரெசிடென்ட் லைவேல பஷன் பியூட்டி என்னங்கடி இங்க என்ன பூலமா வர்றீங்களா? என்ன தேவடியா புண்டைங்களா? எங்க அம்மால வாக்க டிஜிகள் புண்டாகள் புண்டைல வாழ்க்கை வாங்கலாம் மைக்கில இங்க தேவடியா புண்டைங்களா? மச்சி கிக்கர் நிக்கிறியோ மச்சி? போர் அடிக்குது. பெண்ணு ஓடி போயிட்டான், திட்டினது ஜோக்க ஓடி போயிட்டான். கேக்குதாடா? கேக்குதா? ஃப்ரெண்ட் ஓத்திட்டாங்க சரியோ. நம்மளுக்கு நம்மட ஃப்ரெண்ட் வேற ஓத்திட்டாங்க மச்சியாக. புண்டையாண்டில ஒன்றும் தெரியாம மாதிரி இருக்காங்க வந்து பரவ புண்டாங்க. ஓகே மச்சி இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளாங்க. இந்த புண்டாங்களுக்கு ஓப்பம் வந்து ஆனா அவ்வளவு என்ன ஓத்தால இப்ப எங்கட ஃப்ரெண்ட் வேற ஓத்திட்டாங்க. அந்த புண்டையாண்டில் பர புண்டாங்கள மக்கள் அவங்கெல்லாம் புண்டையில புண்டை என்ன ஓல்க்கிறீங்களாடா புண்டை பொட்டையில என்னன்னா உங்களுக்கு என்ன சுண்ணியெல்லாம் வலிதோ? புண்டாங்க புண்டையாண்டில நம்மளுக்கு லைட்டா ஓத்து போது நீங்க நல்லா பிள்ளையம்மா இருக்கிறீங்க. புண்டையான நான் வாங்கினா ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரெண்டான மஜிலே கேட்காது. இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓத்திட்டாங்க சரியோ. மஜித் நம்ம ஃப்ரெண்ட்ல நம்மளுக்கு ஓத்திட்டாங்க.
என்னோட நான் நீ ரெண்டா புண்டு இருக்கும் ஒப்பமாக புண்டா வாங்க எங்க புண்டாடு புண்டா மக்களா ஓக்குறீங்களா இங்க நீதான் புண்டை பிஎம் அடிக்கிற கொட்டையாண்டி நீ வாயில ஓடுறது தான் புண்டை ஓடுத்த புண்டா மக்களை பிஎம் அடிச்சு கேட்கிறான் பச்சி ஒருத்தன் ஹூ இஸ் தட் ஒரு புண்டையாண்டி அவனு தான் நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஒரு கொட்டையை அடிச்சு கேட்கிறான் வந்து ஹூ இஸ் தட் புண்டாங்கள எல்லாம் புண்டையாண்டுல தான் பாடுறா புண்டாங்கள பொட்டையில வந்து கிழிச்சு ஓத்த அனுபவம் மட்டும் இல்ல அதெல்லாம் கம்மண்ட் இருக்கிறீங்க என்ன புண்டையில கடலை புண்டா ஓடி கடந்து புண்டையாண்டு ஓடிதான கிரீன்மேன் புண்டையாண்டு அம்மா ஓல்க புண்டான கிரீன்மேன் கிரீன் சுண்ணிமேன வந்து புண்டையில வாழ்க புண்டாகல நீங்க எல்லாம் ஐடியா ஏத்த பழக 5 வருஷம் எடுக்குன்னு சொன்னாங்களா அந்த டைம்ல யாவும் சாட்டுறவையா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஐயோ 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 கடவுளே எனக்கு சிரிப்பா இருக்கு எனக்கு கரு வச்சு ஓகே எல்லாம் பேசுங்க இவனுங்க செத்தாலும் ஐடியா போடல நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க ஏதோ ஒரு பாட்டு எந்த பின்னிடமும் இல்லாத ஒன்று அது பாடுங்க எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது அடே அடே நில்லு இந்த பாட்டு நீ பாடக்கூடாது புரியுதா இது நம்ம கூல் பாய் வந்து ஒவ்வொரு புது ஃபிகரா வரும்போது பாடுறது கூதி அது ஏதோ தென்றலிடம் இருக்கிறது அது ஏதோ ரிஷியிடம் இருக்கிறது அது ஏதோ டிஜியிடம் இருக்கிறது அது ஏதோ பேஷனிடம் இருக்கிறது சரி இப்ப நான் போன் வருது நான் கொஞ்சம் வர மக்களே நன்றி வணக்கம் நான் கடை போடணும் நீங்க உங்களுக்கு சாட்டுலாம் கடலை நம்மளுக்கு போன்ல கடலை ஓகே கொஞ்சத்துல கட் பண்ணிட்டு வரணும் எவ்வளவு சூனா கட் பண்ணலுமோ அவளுக்கு வரணும் ஓகே இந்த பாட்டு நீ பாடக்கூடாது புரியுதா நம்ம கூல் பாய் வந்துட்டு கரெக்டா ஏதாவது புதுசா வந்துச்சுன்னா ஒரு மாதிரி அவனுக்கு இன்பாக்ட் ஸ்டார்ட் பண்ணி இல்ல முக்கோன்ற மறுப்பு Hello room. Anyone can hear me? நீயே எக்ஸாம்பிள் போயிடு Bro, thank you bro, you there man?